सर्वं जगदम्बार्पणमस्तु. ஜனமேஜயன் வந்து இப்போ யார்கிட்ட வியாசர்கிட்ட கேட்குறாரு, இப்போ கிருஷ்ணாவதார சரித்திரத்தை பற்றி சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்குது. அப்பேற்பட்ட பகவான் வந்து தேவகி புத்திரனாக பிறந்து முதல்ல எடுத்த அடுப்பிலே அவருக்கு இடத்த காலி பண்ண வேண்டியதாக போச்சு. தான் பிறந்த இடத்துல இருக்க முடியாமல் எடுத்து அவளை அம்மா அப்பா விட்டுட்டு போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, जातो असौ मथुरायां तु गोकुले स कथं गतः कंसं हत्वा द्वारवत्यां निवासं कृतवान् कथं. ஸோ மதுராயாம் ஜாத்தக, மதுரையில் பிறந்த அசௌ அவர் கோகுலேச கதம் கதக, ஏன் கோகுலத்துக்கு போனார், எப்படி போனார், கோகுலத்துக்கு எப்படி போனார். கம்ச ஹத்வா துவாரவத்யாம், அதாவது நிவாசம், கம்சனை கொன்றப்புறம் துவாரகையில் போய் நிவாசம் பண்ணினாரே. ஸோ துவாரவத்யாம் நிவாசம் கிருத்தவான் கதம், ஏன் அங்கே துவாரகைக்கு போனார் கம்சனை கொன்றப்புறம் கேட்குறார். ஒரு நிமிஷம். पित्रादिसेवितं देशं समृद्धं पावनं किल त्यक्त्वा देशान्तरे अनार्ये गतवान् स कथं हरिः. பித்ராதி சேவிதம் தேசம், அதாவது அப்பாலாம் இருக்கக்கூடிய சேவை பண்ணக்கூடியதுன்னு என்னது, அம்மா அப்பா வசுதேவர் தேவகி இருக்கக்கூடிய தேசம். அந்த இடத்த விட்டுட்டு சம்ருத்தமாக இருக்கக்கூடிய மதுரை, நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய மதுரை, பாவனம் கில அது புண்ணியமான இடம், தியக்துவா அதை விட்டுவிட்டு, அப்போ ஏற்பட்ட அந்த மதுரையை விட்டுவிட்டு, அனாரியே தேசாந்திரே விரஜபூமி, இங்கே என்ன எல்லாம் பசுமாடு கொட்டிலுது. ஸோ இப்படி அனாரியமான ஒரு சிறந்தது இல்லை. அதனால் அப்படிப்பட்ட தேசாந்தரம், அந்த வேறு தேசத்துக்கு, அந்த பிரஜபூமிக்கு சக கதவான் கதம், அந்த ஹரியாகப்பட்டவர் ஏன் அங்கே போக வேண்டியது வந்தது, ஏன் அப்படி போனார், இப்படிலாம் பல டவுட் இருக்குது எனக்கு கிருஷ்ணரோட சரித்திரத்தில். அதெல்லாம் எனக்கு கிளாரிட்டி பண்ணுங்கன்னு சொல்கிறார் இப்போ. कुलं च दुषसा शापेन कथम् उत्सादितं हरेः भार अवतारणं कृत्वा वसुदेवः सनातनः. ஸோ த்விஜ ஷாப்பேன குலம் ச, யார் பிராமணாலோட சாபத்தை முன்னிட்டு கொண்டு தானே தன்னுடைய குலத்தை அழிச்சார். ஸோ பிராமணால்கிட்ட ஜாம்பவான் போய் கேட்டதுனால அவள் சாபம் கொடுத்தா, உன்னோட குலமே நாசமாக போகும்னு, அந்த உலக்காய் தான் காரணமாக இருக்க போகிறதுன்னு வேறு சாபத்தை கொடுத்துட்டா. அந்த சாபத்தினால குலம்ச, அந்த எது குலமே கதம் உற்சாதித்தம் வேறறுக்கப்பட்டது. உற்சாதனம் பண்ணுறதுன்னா வேரோடு இருக்கிறது, அந்த குலமே வேறறுத்து போச்சே. ஹரியுடைய குலம் பார அவதாரணம் கிருத்துவா, அப்படி மொத்த பாரத்தையும், பூமியோட பாரத்தை மொத்தத்தையுமே அவதாரணம்னு அது இறக்கியாச்சு, மொத்த பாரத்தையும் அழிச்சாச்சு, எல்லா ராஜாக்கள் எல்லோரும் போயாச்சு. அப்படி பார அவதாரணம் பண்ணிவிட்டு வசுதேவக சனாதனக, அந்த வாசுதேவக கிருஷ்ணர், வாசுதேவ கிருஷ்ணராகப்பட்டவர் எப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பகவான் தேகம் முமோச்சன்னு வருது பின்னாடி. தேகம் முமோச்ச தரசா ஜகாம ச திவம் ஹரிஹ பாபிஷ்டானாம் ச பாரேண வியாக்குலா அபூச்ச மேதினி. ஸோ தரசா தேகம் முமோச்ச, தானும் தேகத்தை விட்டுட்டார். பகவான் குலத்தை எல்லாம் அழித்து பாரத்தை எல்லாம் குறைச்சதுக்கப்புறம் தானும் தன்னுடைய தேகத்தை விடுத்தார். முமோச்சன்னு விட்டார், தரசான உடனடியாக. ஜகாமச்ச திவம் ஹரிஹி, ஸோ அப்படியே தன்னுடைய இடத்துக்கு போயிட்டார். ஸோ திவம்னு என்னது, சொர்க்கலோகம் சொல்லுவோம் நம்ம. பகவான் போகிறது அவருடைய வைகுண்டத்துக்கு தான் போவார் அவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த வைகுண்டத்துக்கு அவர் எழுந்தருளிட்டார் இல்லையா, போயிட்டார் இல்லையா. ஸோ பாபிஷ்டானாம் ச பாரேன, பாப்பிகளோட பாரத்தினால, பாபிஷ்டானாம் ச பாரேன வியாக்குலா அபூத் மேதினி. ஸோ இந்த பாபிகளால் தானே இந்த பூமியாகப்பட்டது, மேதினின பூமி. ஸோ வியாக்குலா, ஸோ மேதினி பூமியாகப்பட்டது இந்த பாபிஷ்டர்களோட பாரத்தினால தான் ரொம்ப வெயிட் ஆகிடுது, ரொம்ப கவலையப்பட்டுட்டாளே பூமாதேவி. அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறேன்.
ते हताः वासुदेवेन पार्थेन अमितकर्मणा लुण्ठितायैः हरेः पत्न्यः ते कथं न निपातिताः. ஸோ வாசுதேவேன தேகதாக, இப்படி பாபிஷ்டர்கள் எல்லாம் வாசுதேவர் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணரால் கொல்லப்பட்டார்கள். பார்த்தேன அமித கர்மனா, ஆனால் ஆறு பார்த்தனால. ஸோ பார்த்தனை வச்சு தான் மகாபாரத போரில் பார்த்தானா அர்ஜுனனுக்கு பெயரை கொடுத்துட்டார் பகவான். அதை பண்ணினா கூட அந்த பார்த்தன் சொல்ல பிரித்தாவுடைய பிள்ளையாகப்பட்ட அர்ஜுனன் அமித கர்மனா பெரிய போர், அப்பேற்பட்ட போரை பண்ணிட்டு அந்த இவாளை எல்லாரையும் அழித்தார் பாபிகள் எல்லாம். யைஹி ஹரேஹே யைஹி லுண்டிதாக ஹரேஹே பத்னியக, எவர்களால் யைஹின எவர்களால் லுண்டிதாகனா அபகரிச்சுன்னு போயிட்டான். யார்? பத்னியக பகவானுடைய பத்னிகள் எல்லாம் யார்? திருடர்கள். ஸோ திருடர்கள் இவாள்லாம் அவர் என்ன சொல்லிட்டார் பகவான் போகிற சமயத்தில், அர்ஜுனனை கொண்டு என்னுடைய மனைவிகள் எல்லாரையும் அந்த துவாரகையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு கொண்டு போய் சொல்லிடு. ஏன்னா இப்போ துவாரகையை கடல் மூழ்கடிக்க போகிறது சொன்னார் இல்லையா. அப்போ வர்ற வழியில் திருடர்கள் இந்த இவாளுக்கெல்லாம் நடுவில் அர்ஜுனனால் ஒன்றுமே பண்ண முடியல, அவனோட காண்டீபமெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமாகலை. ஸோ இப்படி அபகரிக்கப்பட்டார்கள். ஹரேஹே பத்னியாக பகவானுடைய பத்னிகளே அபகரிக்கப்பட்டார்களே. கதம் ந நிபாதிதாக, ஸோ அந்த திருடர்களை எப்படி விட்டு வச்சார் பகவான்? அவளையும் எல்லாரையும் கொண்ட போது இவாளையும் கொண்டு இருக்கணுமா இல்லையா? இந்த திருடர்கள் மட்டும் ஏன் மிஞ்சினார்கள்? அவர்களை ஏன் பகவான் அவளை விட்டுட்டார்? ந நிபாதித்தாகன்னா அவளை விழ வைக்கலையா பகவான்? அவளை விழ வைக்கலன்னு அவளை கொல்லலையா? அவள் மட்டும் தப்பிச்சுட்டாளா அப்படின்னு கேட்குறேன். भीष्मद्रोणस्तथा कर्णः बाह्लीकः अपि अथ पार्थिवः वैराटः अथ विकर्णश्च दृष्टद्युम्नश्च पार्थिवः सोमदत्तादयः सर्वे निहताः समरे नृपाः तेषाम् उत्तारितः भारः चौराणां न हृतः कथम्. ஸோ யாரெல்லாம் கொன்னார் இந்த யுத்தத்தில், யாரெல்லாம் மடிஞ்சு போனாங்கிற லிஸ்ட்டு கொடுக்குறார். ஸோ பீஷ்மர் போயிட்டார், துரோணர் போயிட்டார், கர்ணனை போயாச்சு, பாக்லீகன்கிறது சந்தனுடைய அண்ணா. ஸோ சந்தனம் போனப்பறம் சந்தனோட அண்ணா இருந்திருக்கார். ஸோ சந்தனோட அண்ணான பாக்லீகனும் போயிட்டார். சமரே போரில் நிருப்பாக இப்படிப்பட்ட பெரிய பெரிய வீரர்கள் ராஜாக்கள் எல்லாமே அழிந்தார்கள். தேஷாம் உத்தாரிதக பாரக, அவளுடைய பாரத்தெல்லாம் அழிச்சுவிட்டார் பகவான். இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்து பாரவதாரணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவாளுடைய பாரத்தெல்லாம் அவதாரித்தகன்னு இறக்கப்பட்டது. அந்த பாரத்தெல்லாம் குறைச்சிட்டார். சௌரானாம் நாகிருதக, ஆனால் திருடர்களை விட்டுட்டார். திருடர்களை அபகரிக்கவில்லையே, அவர்களுடைய ஆயுசை முடிக்கலையே. கதம், ஏன், எப்படி? இந்த சோமதத்தன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த போரில், மகாபாரத போரில். இந்த இதில் பார்த்தோம்னா, மகாபாரதம் பார்த்தோம்னா, இந்த சோமதத்தன் பாக்லீகனுடைய பேரன், பாக்லீகனோட பிள்ளை பூரிஷ்ரவஸ், பூரிஷ்ரவஸோட பிள்ளை சோமதத்தன். இதெல்லாம் இந்த கீதையில் கூட ஒரு சோமதத்தனோட பேர்லாம் கீதையிலையும் வரும். இந்த பூரிஷ்ரவஸெல்லாம் பண்ணுற யுத்தமெல்லாம் மகாபாரத்தில் ரொம்ப விஸ்தாரமாக வரும். சோமதத்தனோட போரெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக போட்டிருக்கும் இதில். அதனால தான் அந்த சோமதத்தனோட பேர்லாம் இங்கே ரெஃபர் பண்ணுறான். कृष्ण पत्न्यः कथं दुःखं प्राप्ताः प्रान्ते पतिव्रताः सन्देहो अयं मुनिश्रेष्ठ चित्ते मे परिवर्तते. ஸோ கிருஷ்ண பத்னியாக கிருஷ்ணருடைய மனைவிகளாக இருந்து கூட துக்கம் பிராப்தாக கதம், அவளுக்கு துக்கம் வந்துருத்தே. கிருஷ்ணரோட மனைவிகளுக்கே இந்த துக்கம் தேவையா? அவளுக்கு வந்துருத்தே. பிராந்தே பதிவிரதாக, பதிவிரதைகள், அப்பேற்பட்ட பதிவிரதைகள் எல்லாருக்குமே அந்த வனப்பிராந்தத்தில் அப்படி வன வழியாக வரோச்சே அவளுக்கு இப்படி கஷ்டம் ஏற்பட்டதே. முனிஸ்ரேஷ்டா, ஹே வியாசரே, சந்தேகம் அயம், எனக்கு பயங்கர சந்தேகமாக இருக்குது. சித்தே, என்னுடைய மனசில் இந்த சந்தேகமெல்லாம் பரிவர்த்தத்தை சுழண்டுன்னு இருக்கு. ஏகப்பட்ட கேள்விகள் மனசில் அப்படியே வந்துட்டே இருக்கே என்ன கேட்குறேன்.
वसुदेवः तु धर्मात्मा पुत्रदुःखेन तापितः त्यक्तवान् स कथं प्राणान् अपमृत्युं जगामः. ஸோ வசுதேவரோ அப்பா கிருஷ்ணரோட அப்பா வசுதேவர் தர்மாத்மா, அவர் தர்மமே நிறைந்தவர். புத்திர துக்கேனா, அவருக்கு போய் புத்திர சோகம் வரலாமா? அஃப்கோர்ஸ் கிருஷ்ணர் முதல்ல போனார், பின்னாடியே வசுதேவர் அஷ்டமகிஷிகள்லாம் போயிட போகிறா. இந்த பத்தினிகள்லாம் அந்த செகண்டில் வரக்கூடியவா. அஷ்டமகிஷிகள் கிருஷ்ணர் போன பின்னாடியே அந்த நியூஸை கேட்டு அவள்லாம் வரிசையாக போய்ட்றா, வசுதேவர்லாம் போய்ட்றா. ஆனாலும் முதல்ல கிருஷ்ணர் போயிட்டார், பலராமன் போயிட்டார், அதுக்கப்புறம் தானே இவர் போனார். அதனால அவளுக்கு இந்த புத்திர துக்கம் ஏன் வந்தது? துக்கம் பிராப்தா பிராந்தே புத்திர துக்கேன தாப்பித்தக, தப்பிச்சு போயிட்டார் அவர். தெக்தவான் ச கதம் பிராணான், அவர் எப்படி உயிரை விட்டார்? தெக்தவான் பிராணான், பிராணத்தை அவர் எப்படி விட்டார்? அபமிருத்யும் ஜகாமக. அபமிருத்யும்னு சொன்னது அகால மிருத்யு, அதாவது அவருக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு மிருத்யு வந்துடுது. அந்த மிருத்யு வர வேண்டிய நேரமே கிடையாது, அது அபமிருத்யுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் போனால் அதுக்கு பேர் அபமிருத்யுன்னு பேர். நார்மல் டெத் இல்லையே, அப்நார்மல் டெத் அவருக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது? தேவையா நீ கேட்குறேன். पाण्डवाः धर्मसंयुक्ताः कृष्णे च निरताः सदा ते कथं दुःखभोक्तारः हि अभवत् मुनिसत्तम. பாண்டவாக தர்ம சம்யுக்தாக, தர்மத்தோடு கூடியவர்கள் பாண்டவர்களும். கிருஷ்ணேச்ச நிரதா, நிரதானது அவருடையே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். நிரதம்னா ரொம்ப ஈடுபாடு, கிருஷ்ணனோட ரொம்ப ஈடுபாடு, பக்தி உடையவர்கள். சதா எப்பொழுதும். தே கதம் துக்க போக்தார்கள், அவளுக்கு கூட துக்கம் வந்துடுதே. கிருஷ்ணரோட பத்தினிகளுக்கு துக்கம் வந்துடுது, கிருஷ்ணரோட பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்களுக்கு அந்த துக்கம் வந்தது. போக்தான அனுபவிக்கக்கூடியவர்களாக துக்கத்தை அனுபவித்தார்களே. ஹி அபவத்து, அப்படி ஏற்பட்டதே. முனிசத்தம, ஹே வியாசரே கேட்குறேன். द्रौपदी च महाभागा कथं दुःखस्य भागिनी वेदी मद्याच्च सञ्जाता लक्ष्मी अंशसंभवा किल. ஸோ திரௌபதி எப்பேற்பட்டவள், அவர் அக்னியிலேருந்து வந்திருக்கா ஸ்ட்ரைட்டாக. அப்படி மகாபாகியமுடைய திரௌபதி கதம் துக்க சபாகினி, எத்தர துக்கம் அனுபவிச்சா. திரௌபதியோட துக்கம் கணக்கே இல்லாத துக்கம். ஸோ அந்த துக்க பாகத்தை அனுபவித்தாளே அவள். வேதி மத்தியாச்சௌ சஞ்சாத்தா, வேதி மத்தியம்னு யாக வேதி, யாகத்திலேருந்து வர, அப்படியே அக்னியிலேருந்து வராவா, அதுலேருந்து வந்தவள். லக்ஷ்மி அம்சம், அவள் பகவான் சாட்சாத் லக்ஷ்மியோடைய அம்சம். அப்படிப்பட்ட அம்சத்தோடு அந்த சம்பவித்த அவளுக்கு அவர் தெரித்தாள் இல்லையா? நான் ஆரம்பித்து அவள் எப்படி துக்கசிய பாகினி, அவள் எப்படி துக்கத்தை அனுபவித்தாள். सभायां सा समानीता रजोदोष समन्विता भाला दुःशासनेन अथ केशग्रहणकर्षिता. ஸோ சபையில் கொண்டு வரப்பட்டாள். பாவம் ருதுகாலத்தில் இருக்கா. ஸோ ரஜோதோஷம்னா ருதுகாலம். அப்போ அந்த 3 நாள் குற்றத்தில் இருக்கிறோச்சே, அந்த தோஷத்தில் இருக்கிறோச்சே சமன்விதா, அப்படி இருக்கிற நேரத்தில் பாலா சின்ன பொண்ணு பாவம். துஷாசனே இழுத்துட்டு வந்தார் அவளை சபையில். அப்படி சபையில் கொண்டு வந்து அவமானப்படுத்தப்பட்டா இல்லையா. ஸோ அதை கேசகிரகண கர்ஷிதா, கேசகிரகணம் முடியால் இழுத்து வரப்பட்டது. இந்த கேசகிரகணம் ரொம்ப முக்கியமாக சம்ஸ்கிருத்தில் வரும். அந்த கேசகிரகணங்கிறது ரொம்ப ஒரு அவமானப்படுத்துறது ஒரு முறை. எப்படி இந்த ஆம்பளைகளுக்கு அஸ்வத்தாமனுக்கு அவரை எப்படி கொலை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டார், தலையில் உள்ள அந்த சூடாமணி எடுத்துட்டார். அப்படி எடுத்தாலே அவளுக்கு அவளை கொல்ல மாதிரி சமம். அது மாதிரி பொம்பளைகளை கேசகிரகணன்னு அவளை கொல்றதுக்கு சமம், அவளை அப்படி அவமானப்படுத்துறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த கேசகிரகணத்தோடு அப்படி இழுத்துன்னு வந்தான் துஷாசனன். அவளுக்கு இது தேவையா அந்த திரௌபதிக்கு? ரஜோதோஷ पीडिता सिन्धुराज्ञा अथ वनमध्यगता सती तथैव कीचकेन अपि पीडिता रुदति वृषम्. ஸோ
வனமத்தியகதா வனத்துக்கு நடுவில் போனான். எங்கே எப்போ இவெல்லாம் 13 வருஷம் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். அப்படி காட்டுக்கு போகிற சமயத்தில் சிந்து ராஜ்ஞா சிந்து தேசத்து ராஜாவால் யார் இவன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் தான் சிந்து தேசத்துக்கு ராஜா. ஸோ ஜெயத்ரதனால் ராஜ்ஞா அந்த ராஜாவால் பீடித்தா அவன் வந்தானே, இவ்வளோ அபகர்ஷன் இழுத்துன்னு போகிறான் ரதத்தில். அப்புறம் பின்னாடியே பாண்டவர்கள் வந்து அவளை மீட்டுன்னு வந்தா. ஸோ காட்டில் இருந்த போதும் துக்கம் அவளுக்கு. ஸோ அந்த சதியாகப்பட்டவள் அந்த கணவனே கொண்டாடின்னு இருக்கக்கூடியவளுக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்தது. அதே போல் கீச்சகேன அஜ்ஞாதவாசத்தில் இருக்கும்போது அந்த விராட தேசத்தில் அந்த விராட ராணியோடைய பிரதர் கீச்சகனாலேயும் பீடிக்கப்பட்டாள். அவளை வந்து அந்த சைரந்திரிங்கிற வேஷத்தில் இருப்பா இல்லையா, சைரந்திரியை கொண்டு வா, எனக்கு மதுவை கலந்து கொடுக்க சொல்லுன்னு எல்லாம் கூப்பிட்டு விடுவன் இந்த கீச்சகன். ஸோ அவனாலும் அவள் பீடிக்கப்பட்டாள். ருததி பிரிஷம் அழுதுகிட்டே இருந்தா பாவம். இவ்வளோ கஷ்டம் அந்த திரௌபதிக்கு ஏற்பட்டதே. पुत्राः पञ्च एव तस्याः तु निहता द्रौणिना गृहे सुभद्रायाः सुतः युद्धे बाल एव निपातितः. அவளுக்கு பஞ்ச குழந்தைகள் பஞ்ச பாண்டவர்கள் உப பாண்டவர்கள். ஸோ அவளுக்கு 5 குழந்தைகள், ஒரு ஹஸ்பண்ட்கிட்டே ஒரு குழந்தை வச்சு 5 குழந்தைகள் அவளுக்கு இருந்தா. தஸ்யாக அவளுக்கு இருந்தா. நிகதா திரௌணியார் துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமன் ராத்திரி ராமாயணமே பாண்டவர்கள் நினைச்சுண்டு இந்த உப பாண்டவர்கள் மேலே அம்பு போட்டு கொண்டு விட்டான் ராத்திரி ராமாயணத்தில். ஸோ அப்படியே அந்த அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டார்கள். அவளுடைய குழந்தைகளும் செத்து போச்சு. சுபத்ராயாக சுதக சுபத்ராவோட பிள்ளை கிருஷ்ணனுடைய ஓன் சிஸ்டர். ஸோ சுபத்ராவுடைய சுபத்ராவுடைய பிள்ளை அபிமன்யு பாலையேவ சின்ன வயசு குழந்தையாக இருக்கிற சின்ன வயசுலேயே யுத்தே நிபாத்தித்தக யுத்தத்தில் கொல்லப்பட்டான். அபிமன்யு கொல்லப்பட்டான். எல்லாம் கிருஷ்ணருக்கு துக்கம், கிருஷ்ணனோட கூட உள்ளவாளுக்கும் துக்கம். இவ்வளோ துக்கம் எதுக்குன்னு கேட்குறேன். तथा च देवकी पुत्रा षट् कंसेन निषूदिताः समर्थेन अपि हरिणा दैवं न कृतम् अन्यथा. ஸோ ததா தேவகி புத்ரா ஷட்டு தேவகியோட 6 குழந்தைகள் பிறந்த போதே கம்சனால் கொல்லப்பட்டார்கள் இல்லையா. ஸோ 7வது தான் பலராமனா போனார், 8வது நம்ம கிருஷ்ணரா வந்தார். அந்த 6 புத்திரர்களும் கம்சேன நிஷூதிதா கம்சனால் கொல்லப்பட்டார்கள். தேவகியோட குழந்தைகள் அவ சொந்த அம்மாவோட குழந்தை இப்படி தன்னோட பிரதர்ஸ். சர்மத்தேனா ஹரிக்கு எவ்வளோ சாமர்த்தியம் முடியும் பகவான் இல்லையா, சாட்சாத் ஹரி. அப்படிப்பட்ட பகவான் சமர்த்தராக இருந்தும் அந்யதா தெய்வம் ந கிருத்தம், அதை மாற்ற முடியாதா விதி. தெய்வம்னா விதியை மாற்ற வல்லவரவர். ஆனாலும் அவர் மாற்றலை. ஏன் மாற்றலை? ஏன் கிருஷ்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணினார்? யாதவானாं ததா சாபः பிரபாசே நிதனம் புனः குலக்ஷயः ததா தீவ்ரः தத் பத்னீனாம் ச லுண்டனம். ஸோ யாதவர்களுக்கு அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் சாபம், யாதவர்களுக்கு அந்த சாபம் கிடச்சது. அப்புறம் பிரபாசே நிதனம் பகவானுடைய எண்டு முடிவு, பகவானுடைய முடிவு அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் மீண்டும் ஏற்பட்டது. குலட்சயக ததா தீவிரக மொத்த குலமும் யாதவ குலமும் தீவிரமாக அழிக்கப்பட்டது. தத் பத்னீனாம் ச லுண்டனம் அவருடைய மனைவிகள் எல்லாரும் அபகரிக்கப்பட்டார்கள். யார்? அந்த திருடர்களால் வரும்போது அபகரிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்ததே. विष्णुना च ईश्वरेण अपि साक्षात् नारायणेन च उग्रसेनस्य सेवा वै दासवत् सततं कृता.
ஸோ ஈஸ்வரனாகப்பட்ட விஷ்ணு சாக்ஷாத் நாராயணன், அதாவது நாராயணன் தான் கிருஷ்ணராக வந்திருக்கார். நரநாராயணர்களோடு ரெண்டாவது இது அவதாரம் தான் இங்கே அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராக வந்தார்கள். ஸோ சாட்சாத் நாராயணன், அந்த நாராயணனே கிருஷ்ணராக வந்திருக்கார். அப்படி ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவால் உக்ரசேனசிய சேவா, அப்பேற்பட்ட கிருஷ்ணர் உக்ரசேனர் ராஜா கம்சனோட அப்பா, அவருக்கு போய் சேவை பண்ணின்னு உட்காந்துருந்தாரு. அவரை ராஜபீடத்தில் உட்காத்தி வச்சு தான் அவருக்கு சேவை பண்ணிட்டு இப்படிலாம் இருந்தார். தாசவத்து, ஒரு தாசாதி தாசனை போல அவருக்கு சேவை பண்ணினாரு. சததம் கிருதா, எப்பொழுதும் அப்படித்தான் செய்தார். அவர் தான் ராஜா ஆகணும் ஆசைப்படல, எதுகுலத்துக்கே ராஜாவாகிற தகுதி இல்லை, யயாத்தியோட சாபம். அதனால உக்ரசேனருக்கு தாசராக இருந்தாரே இந்த கிருஷ்ணர். சந்தேகோ அயம் மகாபாக தத்ர நாராயணே முனௌ சர்வஜந்து சமானத்வம் வியவஹாரே நிரந்தரம். ஸோ சந்தேகோ அயம் மகாபாகா, மகாபாகன மகாபாகியமுடைய வியாசரே, தத்ர நாராயணே முனௌ, அந்த நாராயண ரிஷி, கிருஷ்ணராக வந்த நாராயண ரிஷி, அந்த நாராயண ரிஷி தான் கிருஷ்ணராக வந்திருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர்கிட்ட விவகாரே நிரந்தரம், எப்போது உலக விவகாரத்துலேயே ஈடுபட்டு இருந்தார். அப்படி அங்கே உலக விவகாரத்தில் முழுசும் நிரந்தரம் இடவிடாமல் கேப்பில் யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது, தூது போகிறது, என்னெல்லாம், அப்புறம் அவனுக்கு சாரத்தியம் பண்ணுறது அர்ஜுனனுக்கு, இப்படி லோக விவகாரத்தில் நிரந்தரமாக சர்வஜந்து சமானத்துவம், அதாவது எல்லா ஜந்துக்களை போல அதே மாதிரி ஒரு ஆர்டினரி பர்சனாக எல்லா ஜந்துக்களும் எப்படி இருக்காலும் அதே மாதிரி நானும் இருக்கேன் அப்படின்னு இருந்தார் அந்த நாராயண ரிஷி கிருஷ்ணராக வந்த அவதாரத்தில். இப்படி எல்லாருக்கும் ஈக்குவலாக காட்டினாரே தன்னை. ஹர்ஷ சோகாதயः பாவாः சர்வேஷாம் சதுருஷாः கதம் ஈஸ்வரஸ்ய ஹரேஹ ஜாதா கதமபி அன்யதா கதிஹ. ஸோ இந்த ஹர்ஷம் சோகம், அதாவது சிரிப்பு அழுகை, இப்படி சுகம் துக்கம் எல்லாம், இந்த பாவங்கள் எல்லாம், இந்த பாவங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாமே சர்வேஷாம் சதுருஷ கதை, எல்லாருக்கும் ஒரே போல் இருக்குமா? எல்லா சுக துக்கங்கள் எல்லாருக்கும் ஒன்று போல் இருப்பா. நாராயண ரிஷியாக வந்தால் கூட அவருக்கும் இந்த சுகத்துக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டி வருமா? ஈஸ்வரஸ்ய ஹரேஹே ஜாதா கதம், அது ஹரிக்கு கூட வந்துடுதே இது சுக துக்கங்களை, எவ்வளோ துக்கத்தில் அனுபவிக்க வேண்டியது இந்த கிருஷ்ணாவதாரத்தில். ஸோ அது எல்லாரும் போல் அவருக்கு கூட வருமா என்ன? கதம் எப்படி ஏன் ஏற்பட்டுது? அந்யதா அப்படி அந்யதா கதிகி, அந்யதா கதிகின்னு மரணம் கூட. ஸோ அவர் உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவாளை போல் தானும் முடிவை அடைந்தார். ஸோ ஒரு பிறப்புங்கிற மாதிரி பிறந்து வந்த மாதிரி ஒரு தேவகி வயத்தில் வந்தார், அப்புறம் இறப்புன்னு எல்லாருக்கும் அடைக்கிற மாதிரி தானும் இறந்தார். இந்த அந்யதா கதி, வேறு கதி, மறுகதின்னு இங்கேருந்து வேறு லோகத்துக்கு போகிறது, அதான் கதி. ஸோ இந்த மாதிரி மரணத்தையே அடைந்தார். இதெல்லாம் கூட ஹரிக்கு நடக்குமா? தஸ்மாத் விஸ்தரதः ப்ரூஹி கிருஷ்ணஸ்ய சரிதம் மகத் அலௌகிகேன ஹரிணா கிருதம் கர்ம மஹீதலே. அதனால் சொல்லுங்க, எனக்கு ப்ரூஹின்னு சொல்லுங்க. விஸ்தரதக, சாதாரண விஸ்தாரமாக சொல்லணுங்கிறார். கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை எனக்கு விஸ்தாரமாக சொல்லுங்கோ. யார்? ஜனமேஜயன் வியாசரை கேட்குறார். கிளேஷேன மகதா புனக, சாரி, கிருஷ்ணஸ்ய சரித்தம் மகத்து. ஸோ கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லணும். அலௌகிகேன ஹரிணா கிருதம், அதாவது லௌகிக்கமே கிடையாது. அவர் ராமரை போல் நான் தசரதனோட பிள்ளைன்னு சொல்லி நடக்க மாட்டார். அப்பப்போ அலௌகிக்கத்தை காட்டுவார். நான் லோக சாதாரண ஆள் கிடையாதுப்பா சொல்லிட்டு திடீர்னு யசோதைக்கு பார்த்தா உலகத்தெல்லாம் காட்டுவார் வாய்க்குள்ள. இப்படி பலவிதமான அலௌகிக்கமான காரியத்தையும் பண்ணினார் அந்த கிருஷ்ணாவதாரத்தில். அப்படிப்பட்ட ஹரி மகீதலே கிருதம் கர்ம, இப்படி பூமியில் அந்த கர்மத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரே, ஏன்னு கேட்குறேன். हुताः आयुच्छये दैत्याः क्लेशेन महता पुनः क्व ऐश्वर्यशक्तिः प्रथिता हरिणा मुनिसत्तमा. ஸோ தைத்தியாக ஆயுட்சயே, ஸோ தைத்தியர்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு.
இந்த அசுரர்களுக்கு ஆயுசு முடிஞ்சு கிளேஷேன மகதா புனக ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை கொன்று இந்த மகாபாரத போர்னு ஒரு பெரிய போரெல்லாம் பண்ணி இந்த அசுரர்களெல்லாம் கொல்றதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஸோ தைத்தியாக ஆயுட்சையே ஆயுசு முடிஞ்சு போச்சு. ஆயுசு முடிஞ்சு போயாச்சுன்னு தெரிஞ்சால் பகவான் கண்ணாலேயே அவளை இழுத்துட்டு வந்துடலாம் தங்கிட்டார். ஆனால் போரெல்லாம் பண்ணி இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அப்படியெல்லாம் ஒரு அசுர கேஷி அசுரனாக இருக்கட்டும், இந்த பூத்தரைங்கிற அரக்கியாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ ஈஸியாலாம் சாகலை அவள்லாம். ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்பட்டு தான் கொண்டார் அவர். கிளேஷேன்னு அது மாதிரி திருநாவர்த்தன் தூக்கிட்டே போயிட்டார், குழந்தைய மேலே தூக்கிட்டு போயிட்டார். அப்புறம் பாரத்தை ஜாஸ்தியாகி அவனை கீழே விழ வச்சு இப்படிலாம் பண்ணினாரே பகவான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹதாக அப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அசுரர்கள் எல்லாம் கம்சன் அனுப்பி அசுரர்கள். ஐஸ்வர்ய சக்தி, அவருடைய ஐஸ்வர்ய சக்தியில் எங்கே போச்சு? அப்போ ஏற்பட்ட நாராயண முனிதானே கிருஷ்ணராக வந்திருக்கார். எப்போ ஏற்பட்ட சக்தி உண்டு அவருக்கு, ஐஸ்வர்யம் எவ்வளோ உண்டு அவருக்கு. பகவான்னு சொல்கிறோம், பகமுடையவர் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சக்தி அப்போல்லாம் காட்டவே இல்லையே அவர். எங்கே போச்சு அவருடைய ஐஸ்வர்ய சக்தி? பிரதிதா ஹரிணா அது காட்டவே இல்லையே அவர். ஸோ நான் அவர் வந்து நான் பிரதி தான் எடுக்கணும். எங்கே போச்சு அவருக்கு? ஏன் அதை காட்டலை? தன்னுடைய ஐஸ்வர்ய சக்தியை காட்டினா ஒரு செகண்டில் அழிச்சிருக்கலாமே அசுரர்கள் எல்லாம். ஏன் காட்டலை? ஹரினா முனி சத்தமா, ஹே முனிவர்கள் உத்தமமான வியாசரே, ஏன் அந்த ஹரி அதை காட்டலை சொல்லுங்கோ. ருக்மிணி ஹரணே நூனம் கிரஹீத்வா அத பலாயனம் கிருதம் ஹி வாசுதேவேன சௌரவத் சரிதம் ததா. அதே மாதிரி ருக்மிணி ஹரணம், ருக்மிணி அபகரிச்சுன்னு வந்தார் இல்லையா ராட்சச விவாகம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த ருக்மிணியோட அபகரிப்பில் நூனம் கிரஹீத்வா அத பலாயனோ புறமுதிக்கிட்டு ஓடுற மாதிரிலாம் ஓடினார். அங்கே நின்று சண்டை போட்டு அவளை கல்யாணம் பண்ணி வர முடியாது அவரால். அவருக்கு எப்போ ஏற்பட ஐஸ்வர்யம் இருக்குது. ஒரு போர் எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த சிசுபாலனால அங்கே கொன்று அப்படியே ருக்மிணி கூட்டு வந்துருக்கலாமே. ஒன்றும் தெரியாத மாதிரி சடக்குன்னு வண்டியில் ஏற்றிட்டு அப்படி பலாயனம் புறமதிக்கிட்டு ஓடுற மாதிரி அப்படி அப்படிலாம் கூட்டின்னு வந்தார் ருக்மிணியோட மனைவி ஆக்கிக்கிறதுக்கு. கிருதம் ஹி வாசுதேவன் அப்படிலாம் வாசுதேவர் பண்ணினார் கிருஷ்ணர். சௌரவத்து திருடன் போல சரித்தம் ததா அப்படி அவருடைய அந்த சமாச்சாரத்தை பார்த்தா ஏதோ திருடன் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் பண்ணினார். மதுராமண்டலம் त्यक्त्वा समृद्धं कुलसम्मतं जरासन्धभयात् तेन द्वारका गमनं कृतं. ஸோ மதுராமண்டலம் त्यक्त्वा மதுரை விட்டுட்டு ஓடி போயிட்டார். யார்? ஜராசந்தனுக்கு பயந்த மாதிரி ஓடினார். ஜராசந்தனை அந்த வரான் திருப்பி அச்சௌகணியெல்லாம் கொண்டாச்சு. லாஸ்ட்டில் பெரிய யவனப்படை வேறு வந்துட்டு. ஒரு பக்கமாக யவனர்கள் வந்துட்டா, இந்த பக்கமாக ஜராசந்தன் படையோடு வந்துட்டுருக்கான். உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி சமிருத்தம் மதுராமண்டலம் நல்ல செழிப்பான மதுரைங்கிற அந்த ஊரை விட்டுட்டு தெக்துவா குலசம்மதம் குலமெல்லாம் சம்மதிக்கக்கூடியது, தன்னுடைய குலமெல்லாம் அங்கே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மதுரை மண்டலத்தை விட்டுட்டு ஜராசந்த பயாத்து ஜராசந்தனோட பயத்தில் ஓடின மாதிரி ஓடினாரே. தேன துவாரகா கமனம் கிருதம். ஸோ துவாரகையே சிருஷ்டி பண்ணி அங்கே போயிட்டார் அவர். ஏன் அப்படி பண்ணினார்? तदा केनापि न ज्ञातः भगवान् हरिरीश्वरः किञ्चित् प्रब्रूहि मे ब्रह्मन् कारणं व्रजगोपनम्. ஓகே. ஸோ கேனாபி ந ஞாத்தக பகவான் ஹரிரீஸ்வரர். யாருக்குமே பகவான்னு தெரியலையே அவரை, யாருமே அடையாளம் கண்டுக்கலை. ஸோ யாருக்குமே தெரியல வர கேனாப்பி யாராலுமே அவரை யாருன்னு ஹரியாகப்பட்டவர்னு தெரியலை. பகவான் ஹரி ஈஸ்வரகா, ஈஸ்வரன் சர்வசக்தன், அப்படி யாராலும் அறியப்படவில்லை. கிஞ்சித் பிரப்ரூஹி மே பிரம்மன் காரணம். ஏன் அப்படி? விரஜகோபனம், விரஜத்தில் மறைந்து வாழ்ந்தார், தன்னை வெளிக்காட்டாமல். கோபனம் சொன்னால் நம்ம மறைக்கிறது ரகசியமாக இருக்கிறது. ஸோ அந்த விரஜபூமியில் வந்து யாருக்குமே தெரியாமல் மறைந்து வாழ்ந்த காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள்.
ஏதே ச அன்யே ச பகவக சந்தேகாः வாசவீசுத நாசய அத்ய மகாபாக சர்வஜ்ஞோ அசி த்விஜோத்தம பிராமணோத்தமரே வியாசரே சர்வஜ்ஞோசி நீங்கள் எல்லாம் அறிந்தவர், உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அதனால் நீங்கள் சொல்லணும். ஏதேச்ச அந்நியே பகவக சந்தேகாக பல சந்தேகங்கள், இது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு மட்டும் இல்லை, இன்னும் பல சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ வாசவி சுதான்னு கூப்பிட்றார் வியாசரக வியாசவி சுதா. உப்பரிச்சர வசு, உப்பரிச்சர வசுவோடைய யார் வியாசர், ஆமாம் சத்தியவதி இல்லை வசுவாக இருந்து அதுக்கப்புறம் சத்தியவதி பிள்ளையாக பிறக்கிறார். முதல்ல ஆதியத்தில் பார்த்தோன்னா உபரிச்சர வசுக்கும் அந்த அத்ரிகான்னு அந்த மீனா வந்துட்டு பிள்ளை அவளோட இது வயிற்றுக்குள்ளே, அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே இந்த உபரிச்சர வசுவோட அந்த வீரியம் போய் அப்படியே அவளுக்கு பிறந்தவள் தான் சத்தியவதி. ஸோ ஆமாம் சத்தியவதியோட பிள்ளையாக, அதனால வசுவோட பரம்பரையில் தானே வந்திருக்கார். அந்த அத்ரிகாவோட வயிற்றில் வந்து உப்பரிச்சர வசுவோடைய பரம்பரையில் வந்தவர். அப்படிப்பட்ட வியாசரே கூப்பிட்றார் வாசவி சுதக. ஸோ வசுவோட பெண் வந்து சத்தியவதி, அவளுடைய அந்த சத்தியவதியோட பிள்ளையே வாசவிங்கிறது வசுவோடைய பெண் சத்தியவதி. ஸோ அந்த சத்தியவதியோடைய பிள்ளையே வியாசரே என்ன கூப்பிட்றார். गोप्यः तथा एकः सन्देहः हृदयात् न निवर्तते पाञ्चाल्याः பஞ்சபர்த்ருத்வம் லோகே கிம் ந ஜுகுப்சிதம் கேட்குறார். அதாவது ஒரு சந்தேகத்தை மறைக்கத்தான் வேணும், கேட்குறதே தப்பு. ஒரு தோன்றுது இந்த சந்தேகத்தை நான் கேட்கலாமா வேண்டாமான்னு தெரில, இது மறைக்க வேண்டிய ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ஆனால் என் ஹிருதயத்துலேருந்து போகவே மாட்டேங்கிறது, திருப்பி மனசில் வந்துட்டே இருக்குது, கேட்காம முடியலை, அதனால கேட்குறேங்கிறார். இப்போ என்ன சந்தேகம்? பாஞ்சாலியாக பஞ்சபர்த்ருத்வம், பாஞ்சாலி 5 கணவனு கட்டினாளே. ஸோ 5 ஹஸ்பண்ட் அவள் கட்டினாளே, இது எப்படி? லோகே கிம்ன ஜுகுப்சிதம், அது அருவருக்கத்தக்க விஷயம் இல்லையா அந்த உலகத்தில்? அந்த சந்தேகம் மனசில் அப்படியே ஆட்டி படைக்கிறது, என்னால் கேட்காம இருக்க முடியல, அதனால கேட்குறேங்கிறார். சதாச்சாரம் பிரமாணம் ஹி பிரவதந்தி மனிஷினக பசுதர்மக கதம் தைஸ்து சமர்த்தைஹி அபி சம்ஸ்ரிதக. ஸோ சதாச்சாரம் பிரமாணம் எல்லாம் மனிஷினகன்னு சொன்னால் புத்திசாலிகள். ஸோ புத்தியுடையவர்கள் வித்வான்கள் எல்லாம் நல்ல ஆச்சாரம் தான் ப்ரூஃப்னு சொல்கிறான். எல்லாத்துக்குமே நல்லொழுக்கம் இருக்கணும், அதுதான் ப்ரூஃப். ஒரு ஆள் நல்லவாளை கெட்டவாள்னா அவளுடைய ஆச்சாரம், அவள் எப்படி வேலை செய்கிறா, என்னத்தை கடைபிடிக்கிறா அப்படின்னா ஒருவனுக்கு ஒரு தீ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது சதாச்சாரத்தில். இது எப்படி 5 மனைவிகள் இருந்துட்டு அது சதாச்சாரம்னு சொல்லப்படுறது, அது எப்படி? ஸோ அதைத்தான் புத்திசாலிகள் விவேகிகள் அப்படி தான் சொல்கிறா, சதாச்சாரம் வேணும், அதுதான் ப்ரூஃப்னு சொல்கிறா. பிரமாணம்னு ப்ரூஃப். ஸோ நன்மைக்கு நல்லொழுக்கத்துக்கு. பசு தர்மக கதம் தைஹி தூ, பசுக்கள் தான் நிறைய கல்யாணம் பண்ணிக்கும், நிறைய குழந்தைகளை பெற்று போடும் இல்லையா, அதெல்லாம் மிருகங்களுடைய தர்மம். ஸோ கதம் தைஹி தூ சமர்த்தைஹி, அப்படி சாமர்த்தியம் உடையவர்களாகப்பட்டவர்கள் கூட இந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள், அவர்கள் கூட சம்ஸ்ரிதகா, அதை ஆசிரியம் பண்ணினாலே, 5 பேர் சேர்ந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டாளே, இது எப்படி? भीष्मेण अपि कृतं किं वा देवरूपेण भूतले गोलकौ तौ सम उत्पाद्य यत्तो वंशस्य रक्षणम्. பீஷ்மர் வந்து ஒரு காரியம் பண்ணாரே, தேவரூபேண பீஷ்மேன. ஸோ சாக்ஷாத் கங்கையோட பிள்ளை, அப்படி தெய்வீகமான ரூபமுடையவர் அவர். வந்து அந்த அஷ்டவசுக்கள் தானே, அப்படி அவளுக்கு சாபத்தினால வரா. ஸோ கங்கை புத்திரனாக பீஷ்மர் வரார். அப்புறம் அஷ்டவசுக்கள் இருக்கக்கூடிய தேவதா ஸ்வரூபியவர். அப்படிப்பட்ட பீஷ்மனர் பூமியில் வந்து என்ன பண்ணினார்? கோலகௌ தௌ சமுத்பாத்யா, கோலகர்கள் சொன்னால் விதவைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கோலககான்னு பேர். ஸோ விதவைக்கு பிறந்தார்கள் யார்? அம்பிகை அம்பாலிகை, அவள் 2 பேர் கூட வியாசர், அவள் ஆம்படியான் செத்து போயிட்டான், விசித்திர வீரன் செத்து போயிட்டான், அதுக்கப்புறம்
வியாசர் வந்து அவா மூலமாக பிறந்தவர்கள் இந்த திருதராஷ்டிரன் பாண்டுலாம். ஸோ அப்படி இந்த கோலக அந்த இதுவாளை கொண்டு போய் அவளை வச்சு குழந்தை பிறப்பிச்சாரே இந்த தேவதா ரூபியான பீஷ்மரே இப்படி பண்ணியிருக்காரு. எத்து வம்சஸ்ய ரக்ஷணம், அது வம்சத்தை ரட்சிக்கிறதுக்காக என்று சொல்லப்பட்டாலும் எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குன்னு இந்த அடுத்த சந்தேகம் கேட்குறாரு. திக் தர்ம நிர்ணயக காமம் முனிபிகி பரிதர்ஷிதக ஏன கேனாபி உபாயேன புத்திரோத்பாதன லக்ஷணக. ஸோ திக் தர்மன்றார். தர்மமே என்ன தர்மம் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ சந்தேகம் வரும்போது என்ன தர்மம் இருக்குன்னு கேட்குறார். ஸோ தர்ம நிர்ணயக, தர்மம் என்ன தான் சொல்கிறது, அது என்ன தான் நிர்ணயிக்க வருது, வாட் டஸ் இட் கம் டு சே, அந்த தர்மம் என்ன தான் சொல்ல வருது, காமம் அது என்ன இஷ்டப்படுறது. முனிபிகி பரிதர்ஷிதக, முனிவர்களெல்லாம் தர்மம் தர்மம் தர்மன்ட்டு என்ன காட்டியிருக்கா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிலாம் தர்மத்தெல்லாம் சொல்லியிருக்கா. அவள் சொன்ன தர்மம் எங்கே போச்சு, எங்கே இருக்குங்க, என்ன ப்ரூஃப். எனக்கேனாபி உபாயேனா, எப்படி வேணா குழந்தை உண்டாக்கலாமா, எனக்கேனாபி உபாயன, எந்த உபாயத்தில் வேணா கூட புத்திர உத்பாதன லட்சணங்க, புத்திரத்தை உத்பாதனம் பண்ணலாமா, இப்படிலாம் தர்மம் சொல்கிறதான்னு கேட்குறேன். अथ 18 व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि कृष्णस्य चरितं महत् अवतारकारणं चैव देव्याश्चरितम् अद्भुतम्. व्यासர் சொல்ற, கேளுப்பா ராஜன், ஹே ராஜன், ஹே ஜனமேஜியா, பிரவக்ஷாமி, நான் சொல்ல போகிறேன். கிருஷ்ணஸ்ய சரித்தம் மகத்து, நீ கேட்ட கிருஷ்ணனோட சரித்திரத்தை சொல்லுன்னு சொல்லத்தான் போகிறேன் நான். இப்போ அவதார காரணம், ஏன் அவர் அவதரித்தார், தேவியாக சரித்தம் உத்தமம், அதில் தேவியோட கதை எங்கே வருது, ஸோ அவளுடைய அற்புத சரித்தம், அந்த அவரோட கதையில் வந்து அந்த தேவியோட கதையை நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா முன்னாடியே மகாத்மியத்தில் பார்க்கும்போது வசுதேவர் வந்து தேவியெல்லாம் ஆராதிச்சிருக்கிறார்னு அப்படியே பாகவத மகாத்மியத்திலே வருது. ஸோ வசுதேவரால் தேவி உபாசனை பண்ணப்பட்டாள்னு. இங்கே கிருஷ்ணனோட லிங்கான தேவியோட சரித்திரத்தை சேர்த்து தான் சொல்ல போகிறேங்கிற. धरा एकदा बर आक्रांता रुदती च अतिकर्षिता गोरूपधारिणी दीना बीता अगच्छत त्रिविष्टपम. दराன பூமி, எல்லாத்தையும் தரிக்கிறா, எல்லாத்தையும் தாங்கிறா, தரிக்கிறா, அதனால தரான்னு பேர் பூமிக்கு. ஸோ பர ஆக்ராந்தா, பாரம் ரொம்ப ஜாஸ்தியாக தேவி வந்து பூமாதேவி நல்லதெல்லாம் சகிச்சுப்பாள். கெட்ட அசுரர்கள்லாம் வந்து பூமிக்கு கேடு பண்ணினா சகிச்சுக்க மாட்டாள். அப்போ தான் இந்த இதில் எர்த்குவேக்கெல்லாம் வரும். ஸோ பூமியில் எல்லாம் கெட்டது ஜாஸ்தியாக, இப்போ கலியுகத்தில் ரொம்ப கெட்டது நடக்கிறது, அதனால் அங்கங்கே எர்த்குவேக்கு தீ எல்லாம் வருது. ஸோ அப்படி பூமி பாரத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு ருதத்தி அழுதுண்டு அதிகர்ஷிதா மெலிந்து வாடி தாங்க முடியல அவளால். ஸோ கோரூபதாரிணி, ஒரு பசுவோட ரூபத்தை எடுத்துக்கொண்டு தீனமாக, ஐயோ பாவம் பரிதாபமாக, பீதா பயந்து போய் என்னதான் பண்ண போகிறா இந்த ராஜாக்கள்லாம், என்ன வச்சுட்டு என்ன பண்ண போகிறா அப்படின்னு பயந்து போய் அகச்சத்து திரிவிஷ்டபம், தேவலோகத்துக்கு சென்றாள். காப்பாத்துன்னு ஓடுறா தேவி, பூமாதேவி. पृष्ठा शक्रेण किं ते अद्य वर्तते भयमिति अथ केन वै पीडितासि त्वं किं ते दुःखं वसुन्दरे. शक्रेण पृष्ठा, शक्रன் அங்கே இந்திரன் பார்க்குறாளா, இந்திரன் கேட்குறான், இந்திரன் அவளை பார்த்து கேட்குறான், கிம் தே அத்திய வர்த்ததே, உனக்கு என்ன பயம், கிம் தே வர்த்ததே பயம், உனக்கு பயம் வர்த்ததே, ஏன் பயந்துன்னு இருக்க நீ, ஐயா எதனால, கேனவை பீடிதாசி, யார் உன்னை ரொம்ப பீடிக்கிறா, யார் உன்னை துக்கப்படுத்துகிறா சொல்லு,
துவம் கிம் தே துக்கம் வசுந்தரே. ஸோ யார் உன்னை பிடிக்கிறார்கள், உனக்கு என்ன துக்கம், வசுந்தரேன்னு கூப்பிட்றாரு. வசுந்தரேன்னு வசுக்களை, வசுனாலே செல்வம், செல்வங்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கா, அதனால வசுந்தரான்னு பேர் தேவிக்கு. ஸோ பூமாதேவியே நீ உனக்கு என்ன துக்கம்? தச்ருத்வா இளா ததா உவாச்ச ஸ்ருணு தேவேஷ மே அகிலம் துக்கம் பிருச்சசி யத்வம் மே வார ஆக்ராந்தோ அஸ்மி மானத. மானதன்னு கூப்பிட்றார், கௌரவத்தை அளிப்பவனே இந்திரா, கௌரவத்தை அளிக்கக்கூடியவனே. தத் ஸ்ருத்வா, அதை கேட்டு, இந்திரனுடைய வார்த்தையை கேட்டு, இளானாலும் பூமி, ஏன்னா சுத்யும்னன், ஆமாம் சுத்யும்னனுக்கும் அவள் தான் இளாவாக மாறிடுறான். ஸோ இளாவாக மாறி அப்புறம் அவளுக்கு புதனோட கல்யாணம் ஆகி இல்லையா, ஆமாம் இளாக்கும் புதனும் கல்யாணம் ஆகி அந்த புருவம்சம் ஏற்படுறது, அப்படி வருது இல்லையா, ஏயாத்தி கதையெல்லாம் அதுக்கப்புறம் வருது. ஸோ இளான்னு பூமிக்கு பேர். ஸோ இளா ததா உவாச்சா, இளாங்கிற பூமாதேவி சொல்கிறா, ஸ்ருணு தேவேஷமே அகிலம், நான் மொத்தத்தையும் சொல்கிறேன் கேளு. அப்படி கோரூபிணியாக வந்திருக்கா, பசு ரூபத்தில் வந்து பேசுகிற அந்த பசு. துக்கம் பிரச்சசியத்துவமே, என்னோடய துக்கத்தை என்னன்னு கேட்குறியா, நான் சொல்கிறேன். பார ஆக்ராந்தோ அஸ்மி, எனக்கு பயங்கர பாரமாக இருக்குது, தாங்க முடியல என்னால் அந்த பாரத்தை, அந்த பாரத்தினால் நான் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறேன், அஸ்மி மானதன்னு சொல்கிறான். இலாக்கு இடாவுன்னு சொல்லலாம். இடான்னு சொன்னால் லா டா மாறி வரும் சில இடத்துலலாம். ஸோ லாடானா இடா, அதனால தான் இடஸ்பதினா ராஜான்னு அர்த்தம். பூமிக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால இடஸ்பதினா ராஜான்னு அர்த்தம். ஸோ இளாங்கிறது இந்த இடாவாக மாறி இடஸ்பதியாக மாறி ராஜாங்கிற மீனிங்கில் வந்துடுதுங்க. ஜராசந்தக மகாபாபி மாகதேஷு பதிர்மம சிசுபாலக ததா சைத்யக காஷிராஜக பிரதாபவான் ருக்மீ ச பலவான் கம்சக நரகஷ்ச மகாபலக ஷால்வக சௌபபதிஹ க்ரூரக கேஷி தேனுக வத்சகௌ. ஓகே, ஸோ ஜராசந்தன் இந்த ராஜாக்களோட லிஸ்ட்டு கொடுக்குறா, எந்தெந்த ராஜாலாம் என்னை பீடிக்கிறா, என்னை கஷ்டப்படுத்துகிறா. ஜராசந்த ராஜா இருக்கான், ஏகப்பட்ட படையோடு என்னை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான் அவன், மகாபாபி அவன். மாகதேஷு பதிகை மம, மகத நாட்டு ராஜா ஜராசந்தன் அவன் தான். ஜராசந்தன் மாகதபதியாக இருக்கான், மகத ராஜாவாக இருக்கான், அவன் என்ன ரொம்ப பிடிக்கிறான். அப்புறம் சைத்திய ராஜா, சேதி ராஜாவாக இருக்கக்கூடிய சிசுபாலன். அப்புறம் காஷிராஜா, பிரதாபமுடைய நல்ல பிரதாபத்தோடு இருக்கக்கூடிய காஷிராஜா, எல்லோரும் என்ன பீடிக்கிறான். ஸோ காஷிராஜாவோட குழந்தைகள் தானே இந்த அம்பிகை அம்பாலிகைலாம், அவளெல்லாம் பீஷ்மர் தானே தூக்கிட்டு வரேன். ஸோ இந்த காஷிராஜாவும் கெட்டவனாக இருக்கான், அவனும் என்ன பீடிக்கிறாங்கிறான். ருக்மி தேவையில்லை, அவன் ருக்மி, அந்த யார் ருக்மிணியோட, ஆமாம் ருக்மிணியோட பிரதர், கரெக்ட் ருக்மி. அப்புறம் பலவானான அவன். அப்புறம் கம்சன் பிடிக்கிறான். நரகாசுரன் இருக்கான், எல்லாம் மகாபலமான நரகாசுரன். ஷால்வன் யார், சௌபபதி. சௌபாங்கிறது ஒரு விமானம், அந்த விமானத்தில் பறந்து சண்டை போடலாம். அதை பகவான் சிவன்ட்ட வேண்டிண்டு அந்த விமானத்தில் வந்து தான் சண்டை போடுறான், கிருஷ்ணர் இல்லாத சமயத்தில் ஷால்வன். ஸோ அப்படிப்பட்ட ஷால்வன். க்ரூரக கேஷி அரக்கன், எப்பேற்பட்ட குரூரனான கேஷி. தேனுகாசுரன், வத்சாசுரன், இவா எல்லாருமே ரொம்ப பீடிக்கிறா என்ன. सर्वे धर्मविहीनाश्च परस्परविरोधिनः पापाचाराः मदोन्मत्ताः कालरूपाश्च பார்த்திவாக. எல்லாருமே
இவா எல்லாம் மேலே சொன்ன லிஸ்ட்டில் எல்லாருமே தர்மவிஹீனா, தர்மமே கிடையாது அவளுக்கு, தர்மமே இல்லாதவர்கள், பரஸ்பர விரோதம், ஒருத்தருக்கொத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பா. அப்படி ஒருத்தருக்கொத்தரமே வைர விரோத தன்மை உடையவர்கள் எல்லாருமே. பாபாச்சாராகா, எல்லாரும் பாபத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள். மதோன்மத்தாக, நாம் பெரியவன் அப்படிங்கிற மதம் இருக்கு அவளுக்கு. அப்படி அதனால உன்மத்தாக, உன்மத்தாகனா நார்மலாக உன்மத்தான பைத்தியம்னு அர்த்தம். அந்த செருக்குனால் அப்படி ஒரு பராக்கிரமம் உடையவர்கள், அந்த கர்வம் உடையவர்கள். காலரூபாஷா, எல்லாருமே காலரூபன் மாதிரி. காலன் யார்? அழிக்கக்கூடியவன். காலன் அந்தகன் யமன் எல்லாருமே அந்த ஒருத்தரும் ஒரு வடிவம். காலன் தான் முதல்ல வருவன். காலம் ஆயிடுத்துமா, உனக்கு டைம் வருதுன்னு சொல்லி ஒரு வியாதியை கொண்டு வந்துடுவன். காலன் வருவன், அதுக்கப்புறம் அந்த அந்தகன் வருவன், அப்புறம் லாஸ்ட்டாக யமன் வந்து அழிச்சுன்னு போவன் நம்மளை. ஸோ அப்படி கால ரூபமாக இருக்கக்கூடியவன் அவன், ஒரு அழிக்கக்கூடிய யமனாட்டாக இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள். தைஹி அகம் பீடிதா சக்ர வார ஆக்ராந்தா அட்சமா விபோ கிம் கரோமி க்வ கச்சாமி சிந்தாமே மகதி ஸ்திதா. ஸோ பார ஆக்ராந்தா, நான் பாரத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கக்கூடியவளாக, அட்சமா தாங்க முடியாளாக, அதாவது அப்படி ஒரு என்னால் அந்த பேர்டனை தாங்கவே முடியல. தைஹீயகம் பீடிதா, இப்படி என்ன பாரத்தினால என்னை அழுத்துறாய் வாழ இந்த ராஜாக்களெல்லாம் பீடிதா, அதனால் நான் பீடிக்கப்பட்டிருக்கேன். சக்ரா, ஹே இந்திரா, விபோ, அதாவது விபோன்னு சொன்னாலும் விபுவேன்னு கூப்பிட்றா, சக்கரனை பார்த்தே கூப்பிட்றா. கிம் கரோமை, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே முடியலையே, இவெல்லாம் இப்படி ஆக்கிரமிக்குமே, நான் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியும். குவாகச்சாமல் எங்கே போவேன், ஓடி ஒழியறதுக்கு இடமே இல்லையே. சிந்தாமே மகதி ஸ்திதா, எனக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருக்குன்னு வந்து சொல்கிறான். पीडिता अहं वराहेण विष्णुना प्रभविष्णुना शक्र जानीहि हरिणा दुःखात् दुःखतरं गता यतो अहं दुष्टदैत्येन कश्यपस्य आत्मजेन वै हृता अहं हिरण्याक्षेन मग्ना तस्मिन् महार्णवे. முன்னாடி வராகவதாரத்துலேயும் பூமி எப்படி தானே ஆக்கிரமிச்சான் ஹிரண்யாட்சன் இல்லையா. ஸோ பீடிதாகம் வராகேண விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா. ஸோ இப்போ முன்னாடி வராகரால் நான் வந்து காப்பாற்றப்பட்டேன்னு எடுக்கணும். இங்கே பின்னாடி இங்கே யதோ அகம் இங்கே வரணும் முதல்ல. யதோ அகம் துஷ்ட தைத்தியேன, துஷ்டனான அசுரன், அப்படிப்பட்ட அரக்கன், கஷ்யபஸ்ய ஆத்மஜா, கஷ்யபருடைய பிள்ளை. ஸோ அவருக்கு பிறந்த பிள்ளை, அவருக்கும் திதிக்கும் பிறந்தவன். ஹிருதா அகம் ஹிரண்யாட்சேன, அபகரிக்கப்பட்டேன், கொண்டு ரசாதலத்தில் ஒழிச்சு வச்சுவிட்டான். ஸோ அப்படி அந்த ஹிரண்யாட்சேன நான் அபகரிக்கப்பட்டேன். மக்னா தஸ்மின் மகார்ணவே, பெரிய கடல், ரசாதலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் கொண்டு போய் என்னை கொண்டு ஒழிச்சு வச்சான். ஸோ சக்ரா ஜானீகி, தெரிஞ்சுக்கோ, நீ முன்னாடி நான் இந்த வராகாவதாரம் எடுக்கிற சமயத்துலேயும் பகவான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டியதாச்சு. துக்கதரம் கதா, அப்படி துக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை வராகேண விஷ்ணுனா, வராகாவதாரம் எடுத்த கிருஷ்ணனால், பிரபவிஷ்ணுனா பிரபாவம் நிறைந்தவர், அப்போ ஏற்பட்ட விஷ்ணுவால், இன்னும் கண்டினியூ பண்ணணும், விஷ்ணுனா ஹரினா, அந்த ஹரியால் காப்பாற்றப்பட்டேன். அது பின்னாடி வருது. तदा सूकररूपेण विष्णुना निहतो अपि असौ उद्धृता अहं वराहेण स्थापिता हि स्थिरा कृता. ஸோ ததா சூக்கர ரூபேன, அந்த விஷ்ணு எப்படி வந்தார் என்னை காப்பாற்றுறதுக்கு? சூக்கரம், பன்றி. ஸோ பன்றி ரூபத்தில் வந்து விஷ்ணுனா நிகதக அபி அசௌ, விஷ்ணுவால் கொல்லப்பட்டார் அந்த ஹிரண்யாட்சன் என்ற அசுரன். உத்ருதாகம் வராகேன ஸ்தாபிதா, அந்த வராகத்தால், அந்த பன்றியால் அந்த மேலே கீழே வந்து ரசாத்தலத்தில் இருந்த மேலே கொண்டு வந்து உத்ருதா உத்தாரணம் பண்ணி ஸ்தாபிதாகி ஸ்திராகிருதா, என்னை ஸ்தாபித்து பூமியை நிலைப்பெற செய்தார் அந்த வராகவதாரத்தில் விஷ்ணு. अहं वराहेण
கிருதா கிருதா செய்யப்பட்டேன், நான் ஸ்திரமாக வைக்கப்பட்டேன். நோச்சேத் நோச்சேத் ரசாதலே ஸ்வஸ்தா ஸ்திதாஸ்யாம் சுகஷாயினி ந சக்தா அஸ்மி அத்ய தேவேஷ பாரம் ஓடும் துராத்மனாம். என்ன இந்த விஷ்ணு என்னை கொண்டாடுற நான் ரசாதலத்தை சௌக்கியமாக இருந்திருப்பேனேங்கிறான். ஸோ வேறு நோச்சேத் அப்படி அவர் கொண்டு வரலையானால் ரசாதலத்தில் ஸ்வஸ்தமாக அவனை அங்கே வச்சானா இருக்கேனே அங்கே இருந்துட்டு போகிறேனே, இந்த பாரத்தை சகிக்க முடியல என்னால், ஸோ அங்கே இருந்திருப்பேனே. ஸ்வஸ்தாஸ்திதா அங்கே ஸ்வஸ்தமாக இருந்திருப்பேன். சியாம் ஒருவேளை அப்படி இருந்திருப்பேனா இருக்கும், சௌக்கியமாக இருந்திருப்பேனா இருக்கும் ரசாதலத்தில். சுகஷாயினி சுகமாக ஜாலியாக அந்த ரசாதலத்தில் இருந்திருப்பேன். ந சக்தாஸ்மி தேவேஷனே தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இந்திரா எனக்கு தாங்க முடியல, எனக்கு சக்தி இல்லைப்பா, எனக்கு சாமர்த்தியம் இல்லை. பாரம் ஓடும் துராத்மனாம் கெட்டவர்களுடைய துராத்மனா கெட்டவர்களுடைய இந்த பாரத்தை ஓடும் வகத்திலிருந்து வருது ஓடும் சகிப்பதற்கு அந்த பாரத்தை தாங்குவதற்கு எனக்கு சக்தியே இல்லை. போ अग्रे दुष्टः सम आयाति हि अष्टाविंशः तथा खलिः तदा अहं पीडिता शक्र गन्तास्मि आशु रसातलं. सो अग्रे दुष्टः हि अष्टाविंशः तथा कलिः. ஸோ 28வது மன்வந்தரம் வந்துடும், இந்த கலிகாலம் வந்துடும். ஸோ அந்த 28வது மன்வந்தரம் வரும்போது துஷ்டக அது ரொம்ப துஷ்டமாக இருக்கும். இந்த கலிகாலம் வந்து மகா கஷ்டமாக இருக்க போகிறது எனக்கு. ஆயாதே அது வேறு வரப்போகிறது 28வது இது வரும்போது. ததா அகம் பீடிதா, ஸோ இன்னமும் பீடிக்கப்படுவேன். இதோடு முடியாது, இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ இன்னும் கிருஷ்ணாவதாரம் எடுக்கலை அந்த சமயத்தில் சொல்லிட்டு இருக்காய்வா. ஸோ பீடிதா சக்கரா இப்படி நான் பீடிக்கப்பட்டு இருக்கேன். நான் 28வது மன்வந்தரம் இப்போ வரப்போகிறது. கந்தாஸ்மி ஆஷு ரசாதலம். ஸோ அதனால ரசாதலத்துக்கே நான் போகிறேன். அப்படி போனதாக இருந்தால் நல்லதாக இருக்க போகிறது எனக்கு அப்படின்னு சக்கரன்ட்ட முறையிடுறா. யார்? தேவி, பூதேவி. तस्मात् त्वं देवदेवेश दुःखरूप अर्णवस्य च पारदः भव भारं मे हर पादौ नमामि ते. தேவதேவேஷா கூப்பிட்றா. தேவர்களுக்கெல்லாம் ஈசனான தேவனே இந்திரனே. தஸ்மாத் ஆகவே துவம் நீ துக்க ரூப அர்ணவசிய நான் துக்க கடலில் மூழ்கி கிடக்கேன். அர்ணவம் கடல். ஸோ துக்கங்கிற கடலில் நான் மூழ்கின்னு இருக்கிறேன். பாரதக பவ நீ என்ன பண்ணணும்? என்னை தாண்டி வைக்க வேண்டும். பவன ஆகுவாய், நீ என்னை தாண்டி வைப்பவளாக ஆகுவாய். இந்த துக்க கடலேருந்து என்னை மீட்டு கொண்டு வான்னு சொல்கிறான். பாரமே ஹர என்னுடைய பாரத்தை எல்லாம் நீக்கு, எப்படியாவது நீ பண்ணு. பாதவுன மாமி உன் காலை பிடிச்சி கும்பிட்றேன்ப்பா அப்படின்னு இந்திரன்ட்டு சொல்கிறான். பாரதக பார முதல் பா. ஸோ தாண்டி விக்கணும். பாரதக பாரம்னா கரை. அந்த கரை அந்த துக்கத்தோடு கடல்லேருந்து அந்த கரைக்கு தள்ளி விட்டுடுங்கிறான். இந்திர உவாச்ச இளே கிம் தே கரோமி அத்ய பிரம்மாணம் சரணம் விரஜ அகம் தத்ர ஆகமிஷ்யாமி சதே துக்கம் ஹரிஷ்யதி. இளே கூப்பிட்ற இளா பூமாதேவியே. இந்திரன் சொல்கிறான், கிம் தே கரோமி உனக்கு நான் என்ன பண்ண முடியுமா அத்யா இப்போது, அதனால் நீ பிரம்மாட்ட போயிடு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம். ஸோ பிரம்மாணம் சரணம் பிரஜா பிரம்மாவை நோக்கி போய் அங்கே போய் சரணம்னு சொல்லு. பிரம்மாட்ட போ, அங்கே போ. பிரஜான்னு இது அங்கே செல். அகம் தத்ர ஆகமிஷாமி நானும் வரேன், நானும் உன் கூட வரேன், பரவாயில்ல. சதே துக்கம் ஹரிஷதி அவர் தான் உன்னுடைய துக்கத்தை எடுப்பார், துக்கத்தை களையக்கூடியவர் அந்த பிரம்மா தான்னு சொல்லி கூட்டின்னு போகிறார். तत्श्रुत्वा त्वरिता पृथ्वी ब्रह्मलोकं गता तदा शक्रः अपि पृष्ठतः प्राप्तः सर्वदेव पुरस्सरः.
ஸோ அதை கேட்டுட்டு உடனே தேவி என்ன பண்ணுறா, தொரித்தா ரொம்ப வேகமாக, இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இங்கெல்லாம் இன்டர்நெட் போட்டு ஒன்றும் நடக்கலை, அதனால நேராக வேகமாக போகிறாளாம் பிரம்மலோகத்துக்கு கிளம்பினாள் தேவி. பிருத்திவி தேவி கதா ததா அங்கே போனாள். சக்கரக அப்படி பிருஷ்டதக, சக்கரனும் பின்னாடியே வரான், இவள் வேகமாக போகிறாள்னா நானும் ஃபாலோ பண்ணுறேன்னு அந்த இந்திரனும் சர்வதேவ புரஸ்ஸரக எல்லா தேவர்களையும் அழிச்சிட்டு போகிறான். ஸோ எல்லா தேவர்களையும் முன்னிட்டு கொண்டு, புரஸ்ஸரகனது அவர்களையெல்லாம் முன்னிட்டு கொண்டுன்னு அவளும் கூடையும் கூட்டிட்டு பிராப்தக பிரம்மலோகத்துக்கு அவனும் போய் சேர்ந்துட்டான். சுரபீம் ஆகதாம் தத்ர திருஷ்ட்வா உவாச்ச பிரஜாபதிः மஹீம் ஞாத்வா மகாராஜ தியானேன ஸ்வம் உபஸ்திதாம் கஸ்மாத் ருதசி கல்யாணி கிம் தே துக்கம் வத அதுனா பீடிதாசி ச கேனத்வம் பாப ஆச்சாரேண பூஹு வத. ஸோ பார்க்குறான் சுரபின்னு என்னது, பசுன்னு அர்த்தம். சுரபின்னா காமதேனுன்னு அர்த்தம். சுரபிக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, நல்ல மணக்கக்கூடியது சுரபின்னு அர்த்தம், நல்ல நறுமணம் அர்த்தம். இந்த இடத்துல சுரபின்னா காமதேனும் கிடையாது, பூமாதேவியை குறிக்கிறது, பசுங்கிற அர்த்தத்தில் பூமாதேவி. ஸோ பூமாதேவி ஆகதாம் தத்ரா வந்த அந்த பூமாதேவியை திருஷ்டுவா பார்க்குறார். பிரஜாபதி யார், பிரம்மா. ஸோ அந்த பிரம்மா பார்த்து உவாச்ச சொல்கிறார், மஹீம் ஞாத்வா மகாராஜா, அவள் பூமாதேவி தெரிஞ்சிடுது, அது பசுவாக வந்திருக்கிறவள் பூமாதேவின்னு புரிஞ்சுன்னுட்டார் பிரம்மா. ஸோ அதை புரிஞ்சுட்டு மகாராஜா ஹே ஜனமேஜயா தியானேன உபஸ்திதான், தியானத்தில் பார்க்குறாரு, இது யார் இந்த பசு யாருன்னு தியானத்தில் பார்த்து அதை அறிந்து கொண்டு அங்கே நிற்கக்கூடிய அவளை பார்த்து உபஸ்திதாம் அங்கே நின்று அவளை பார்த்து சொல்கிறார், கஸ்மாத் ருதசி கல்யாணி, கல்யாணமுடையவளே நீ ஏன் அழறை, கஸ்மாத் ஏன் அழறி நீ, கிம் தே துக்கம் உனக்கு என்ன துக்கம்மா, வத அது நான் இப்போ சொல்லு, எங்கிட்ட சொல்லு, வத பீடிதாசீச்சே கேனத்துவம், யார் உன்னை பீடிக்கிறார்கள், கேன யாரால் நீ பீடிக்கப்படுகிறாய், பாப ஆச்சாரேன பாப்பி, யாரோ பாப்பி இருக்கா அவளால் பீடிக்கப்பட்டு தான் நீ இப்போ வந்திருக்காய், பூஹு ஹே பூமியே வத நீ சொல்லுமா. धरा उवाच कलिः आयाति दुष्टो अयं बिभेमि तद्भयात् अहं पापाचाराः प्रजाः तत्र भविष्यन्ति जगत्पते. ஸோ தரா சொல்கிறா, பூமி சொல்கிறா, நான் வந்து கலி ஆயாதி, கலி வருது கலிகாலம் வரப்போகிறது, அதனால துஷ்டக அயம், இந்த கலிகாலம் ரொம்ப துஷ்டமானது, மகா மோசமானது. ஸோ பிபேமி நான் பயப்படுறேன், தத்பயாத் அந்த கலிகாலத்தோட பயத்தால் நான் இப்போ பயந்து போய் கிடக்கேன். பாப்பாச்சாராக பிரஜாகா. ஸோ துவாபர யுகத்தோட கடைசியில் தான் கிருஷ்ணர் வர்றார். துவாபர யுகத்தோட கடைசியில் வந்து 125 வருஷம் இருந்து அவர் மேலே போகிற அன்னைக்கு கலி வந்துடுறார். ஸோ டுவர்ட்ஸ் த எண்டு இந்த பூமாதேவியோட பிரார்த்தனையெல்லாம் கிருஷ்ணர் வரப்போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி போய் பிரார்த்தனை பண்ணுறா, அதனால வரப்போகிறார் அவர். ஸோ துஷ்டக இந்த கலிகாலம் மோசமானது, அதனால பயந்திருக்கேன். பாப்பாச்சாராக பிரஜைகள் எல்லாருமே பாபம் பண்ணிட்டு இருக்கா, தர்மத்திலே இல்லை எல்லாரும். ஸோ தத்திர பவிஷ்யந்தி, எப்போ கலிகாலம் வந்த உடனே எல்லாருமே தப்பு பண்ணுவான், சகல பேரும். ஸோ பவிஷ்யந்தி அப்படி ஆவார்கள் ஜெகத்பதே, ஜகத்துக்கெல்லாம் பதியான பிரம்மாவே, அதனால கலிக்கு நான் ரொம்ப பயந்துட்டு இருக்கேன். राजानश्च दुराचाराः परस्परविरोधिनः चौरकर्मरताः सर्वे राक्षसाः पूर्णवैरिणः. ஸோ ராஜாக்கள் எல்லாருமே துராச்சாராக கெட்டவர்கள், பரஸ்பர விரோதிகள், ஒருத்தருக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் பூமியில் ஆக்கிரமிச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. சௌர கர்மரத்தாக திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, திருட்டுத்தனமாக இருக்கா எல்லாருமே. சர்வே ராட்சசாக எல்லாரும் ராட்சசர்களாகவே இருக்கா, ஒருத்தர் கூட நல்லவாலே ராஜாக்களும் ராட்சசர்கள் போல இருக்கா. பூர்ண வைரினக பயங்கர விரோத சுபாவத்தோடு இருக்கா.
வைரிணக கர்மன் அது கர்மம். ஆமாம், கர்மம் வந்து ரெண்டுலேயுமே வரும், ரெண்டுலேயுமே வரும். அது வந்து புல்லிங்களையும் வரும், நபுசலிங்களையும் வரும். அதனால் கர்மிணகான்னு வரும். ஸோ இங்கே வந்து அந்த சப்தம். ஓகே. தான்ஹத்வா ரைட். தான்ஹத்வா நிருபதீன் பாரம் ஹராமே அத்ய பிதாமக பீடிதா அஸ்மி மகாராஜ சைன்யபாரேண பூபிருதாம். தான் ஹத்வா நிருபதீன், அந்த ராஜாக்களை எல்லாம் கொன்று, ஹத்வா அவர்களையெல்லாம் கொன்று, பாரம் ஹர என்னுடைய பாரத்தை நீக்க வேண்டும், அபகரிக்க வேண்டும், மே அத்யா இன்னைக்கு நீ பண்ணணும், ஹே பிதாமகரே பிரம்மாவே நீங்கள் பண்ணுங்கோ, அந்த ராஜாக்களெல்லாம் கொல்லுங்கோ. பீடிதா அஸ்மி மகாராஜா. ஸோ மகாராஜானே கூப்பிட்றாரு அவரை. ஸோ அந்த சைன்யபாரேன அவளுடைய சைன்யங்களுக்கு அளவே இல்லாமல் சைன்யங்கள் இருக்குது, அவளுடைய சேனை படைகள். பூபிருத்தான்னா ராஜான்னு அர்த்தம். பூபிருத்தான சில இடத்துல மலைன்னு அர்த்தம் சொல்லுவோம், பூமியை தாங்கக்கூடியது மலைன்னு ஒரு இடத்துல அர்த்தம் சொல்லுவோம். இந்த இடத்துல பூபிருத்தான பூமியை தாங்கக்கூடிய ராஜாக்கள், பூமியெல்லாம் அவள் தானே வகிக்கிறா. ஸோ அந்த ராஜாக்களுடைய சைன்ய பாரம் தாங்க முடியல. பீடிதாஸ்மி, நான் ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கேன், என்னை காப்பாத்துன்னு வந்துட்டான். ब्रह्मा उवाच न अहं शक्तः तथा देवी भार अवतरणे तव गच्छावः सदनं विष्णोः देवदेवस्य चक्रिणः. அவ்வளோதான், எனக்கும் சக்தி இல்லைன்னு விட்டான். ந அகம் சக்தா, எனக்கும் சக்தி இல்லை உன்னை காப்பாற்றுறதுக்கு. தேவி பார அவதரணே, உன்னுடைய பாரத்தை குறைப்பதற்கு, தவ பார அவதரணே, உன்னுடைய பாரத்தை குறைக்க எனக்கு சக்தி கிடையாது. ஸோ கச்சாவக போவோம், நம்ம 2 பேருமா போவோம். கச்சாவக டியூவல். ஸோ நம்ம 2 பேருமா போவோம், நீ நானும் போகலாம். சதனம் விஷ்ணோஹோ, வைகுண்டத்துக்கு போகலாம், அங்கே விஷ்ணு இருக்கார், அவர்கிட்ட போகலாம். தேவதேவசிய சக்ரினக, சக்கரத்தை கையிலேந்தியா அந்த சக்கரபாணியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் விஷ்ணுவுடைய, தேவதேவனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவோடைய இடத்துக்கு நம்ம 2 பேரும் போகலாம்னு சொல்கிறார். सते भार अपनोदं वै करिष्यति जनार्दनः पूर्वं मयापि ते कार्यं चिन्तितं सुविचार्य च. ஸோ சதே பார அபனோதம் வை, உன்னுடைய அபனோதம்னா நீக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய பாரத்தை நீக்கி விடுவார். ஆக்சுவலாக அபனோதம்னு சொன்னா ஓட்ட போடுறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த அதுலேருந்து வரணும், அந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் பேசிக் அர்த்தத்தை புரிஞ்சுட்டா தான் அந்த இடத்துல இப்படி சொன்னாலும் இந்த இடத்துல அப்படி சொன்னாலும். நோதம்னா நுதம் பண்ணுறதுன்னா ஓட்ட போடுறதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பாரத்தில் ஓட்ட போட்டுருன்னு பாரத்தை நீக்குவார்னு அந்த இடத்துல அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம. கரிஷ்யதி ஜனார்தனக, அவர் பண்ணுவார். ஜனார்தனன் சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு உன்னுடைய பாரத்தை நீக்குவார். பூர்வம் மயாபி தே காரியம் சிந்தித்தம், நானும் உன்னுடைய காரியம் எப்படி நடக்கும்னு நான் கூட யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த பூமாதேவி இப்படி கஷ்டப்படுறாளேன்னு நானும் பூர்வம் முன்னாடி யோசிச்சிருக்கேன். விசாரியச்ச. ஸோ ரொம்ப யோசிச்சு பார்த்து இதை எப்படி பண்ணலாம்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போ நீ வந்துட்டே நம்ம போகலான்றார். இப்போ तत्र गच्छ सुरश्रेष्ठ यत्र देवः जनार्दनः व्यास उवाच इत्युक्त्वा वेदकर्ता असौ पुरस्कृत्य सुरांश्च गाम्. ஸோ தத்திர கச்சா சுரஸ்ரேஷ்டா, இப்போ தான் இந்திரனை பார்க்குறாரு. இந்திரா நீ வா, இந்திரா போகலாம். தத்திர கச்சா நீ போ, அங்கே போ. எத்திர தேவக ஜனார்தனகா, தேவதேவனான ஜனார்தனன் இருக்கார், விஷ்ணு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வியாச உவாச்சா, இப்போ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜனை பார்த்து, இதி உக்துவா வேதகர்த்தா, வேதத்தை செய்த அந்த பிரம்மா இல்லையா, 4 முகனாலும் 4 முகத்துலேருந்து 4 வேதம் வந்தது. ஸோ இப்படி சொன்ன அந்த பிரம்மா சௌ புரஸ்கிருத்திய சுராம்ஷா, அவளெல்லாம் முன்னிட்டு கொண்டு அவளெல்லாம் முன்னாடி போயிட்டு இவரும் பின்னாடியே போகிறார், பிரம்மாவும் பின்னாடி போகிறார். ஸோ காம் சுராம்ஷ காம்னு என்னது, பசு, பூமி தான் இங்கே காம்னு சொல்கிறோம். காம்னா பசு ரூபத்தில் வந்திருக்கிற பூமி. ஸோ தேவர்களையும் பூமியையும் முன்னிட்டு கொண்டு பிரம்மாவும் பின்னாடியே போகிறார். இப்போ जगाम विष्णु सदनं
ஹம்சாரூடः சதுர்முகः துஷ்டாவவேதவாக்கியைश्च பக்திப்ரவணமானசः. ஸோ விஷ்ணு சதனம் ஜகாம. சதனம்னா பிளேஸ். விஷ்ணு இருக்கிற பிளேஸுக்கு அவெல்லாம் கிளம்பி போனால் ஹம்சாரூடக இவர் அன்னத்தில் வருவார் இல்லையா, அன்னம் தானே வாகனம் பிரம்மாக்கு. ஸோ அன்ன வாகனத்தில் சதுர்முக நான்முகனாகப்பட்ட பிரம்மா கிளம்பினார். துஷ்டாவ வேதவாக்கியஷ்டா. ஸோ எல்லா பகவானை ஸ்துதி பண்ணுறா. இப்போ பகவானால் காரியம் ஆகின்றிருக்கு, உடனே பகவானோட ஸ்துதி. வேதவாக்கியஷ்டா, வேத வாக்கியங்களை கொண்டு அந்த விஷ்ணுவை ஸ்துதித்தார்கள். பக்தி பிரவணமானசக, பக்தியோடு கூடிய அந்த மனசோடு கூடி பக்தியோடு ஆழ்ந்து அந்த விஷ்ணுவை ஸ்துதித்தார்கள். ब्रह्मा उवाच सहस्रशीर्षा त्वम् असि सहस्राक्षः सहस्रपात् त्वं वेदपुरुषः पूर्वं देवदेवः सनातनः. ஸோ புருஷ சூக்தத்தால் சுதி பண்ணுறா. புருஷ சூக்தத்தோடு இந்த முதலைந்தானே சகசிரசீஷா புருஷகன்னு வருது. 1000 தலைகளுடைய உடையவராக இருக்கிறீர். சகசிராட்சக 1000 கண்கள் உங்களுக்கு இருக்குது. சகசிரபாத் 1000 கால்கள் இருக்குது. துவம் வேத புருஷக, நீதான் வேத புருஷன். ஸோ வேதமே பகவான் இருந்தானே வந்தது. ஸோ வேத புருஷனே நீதான். பூர்வம் தேவதேவக சனாதனக, நீதான் ஆதி புருஷன். ஸோ முதல் புருஷன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக ஆகப்பட்டவன், சனாதனக என்றும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஸ்துதியை ஸ்டார்ட் பண்ணுறார் பிரம்மா. பிரம்மா உவாச்ச. பிரம்ம வேற பிரம்மா வேற இல்லையா. பூதபூர்வம் பவிஷ்யச்ச வர்த்தமானம் ச யத்விபோ அமரத்வம் त्वया दत्तम् अस्माकं च रमापते. ஸோ பூதபூர்வம் பவிஷ்யத்து வர்த்தமானம், 3 கால்களிலும் இருக்கக்கூடியவர் பகவானுக்கு. 3 பூதன்னு சொன்னால் பூதகாலம் பாஸ்டன்ஸு, பவிஷ்யத்து எதிர்காலம், வர்த்தமானம் இப்போ உள்ள காலம். 3 காலங்களுமே முக்காலமாக இருக்கக்கூடியவர் பகவானுக்கு. எல்லாமே ப்ரெசன்டென்ஸ் தான். அவருக்கு முன்னாடி நடந்ததும் தெரியும், பின்னாடி வரப்போகிறதும் அவருக்கு தெரியும். அதனால எல்லாமே நீர் தான், காலரூபி. சகலம் காலமும் உனக்கு தெரியும். ஸோ யத் விபோ, உனக்கு தெரியும் பின்னாடி என்ன நடக்க போகிறது எல்லாமே தெரியுமே உங்களுக்கு. ஸோ அமரத்துவம் தொயா தத்தம், எங்களுக்கு நீங்கள் ஒரு அமரத்துவத்தை கொடுத்துருக்கீங்க. அமரத்துவம்னு லாங் லைஃப்னு அர்த்தம். இங்கே அமரத்துவம் தேவர்களுக்கெல்லாம் அமரர்கள்னு சொல்கிறோம். இறப்பே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு ரொம்ப நாள் இருப்பா, அதுக்கப்புறம் கல்ப முடிகிற வச்சு தான் அவள் போவாள். ஸோ அதனால அமரத்துவம் தொயா தத்தம் அஸ்மாக்கம், எங்களுக்கு நீ அப்பேற்பட்ட அந்த பகவான் வந்து எங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய லாங் லைஃப்பை கொடுத்துருக்கீர். ரமாபதே, ரமாவின் கணவனே, ரமாவுடைய பத்தியே, எங்களுக்கு நீங்கள் அமரத்துவத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது. அதனால தான் பகவான் கொடுத்துருக்கார். ஸோ சகல காலத்தையும் அறியக்கூடியவர் நீர். ஏதாவான் மகிமாதே அஸ்தி கோன வேதி ஜகத்ரயே त्वं कर्ता अपि अविता हंता त्वं सर्वगतिः ஈஸ்வரः. ஸோ இப்படி உடைய மகிமை உடையவர் நீங்கள். சாதாரண மகிமை கிடையாது, அப்படி ஒரு மகிமை இருக்குது உங்களுக்கு. அஸ்தி உங்களுக்கு இருக்குது. கோணவேத்தி ஜெகத்ரய, 3 லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணுவுக்கு மகா சக்தி உண்டு. நினச்சா அவதாரம் பண்ணுவார், அப்படியே தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வருவார். இப்படி எல்லா லோகமே அறியும். 3 லோகங்களும் ஜெகத்ரய, 3 லோகங்களும் கோணவேத்தி. யாருக்கு தான் தெரியாது உன்னோட மகிமையை பற்றி. தொம் கர்த்தாபி, நீ தான் சிருஷ்டி பண்ணுறாய். கர்த்தாபி அவிதா, ரட்சை பண்ணுகிறாய். ஸோ நாராயண ஸ்வரூபமாக கும்பிடுறார். இப்போ நாராயணனா நினச்சி அப்படியே அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அவிதா காப்பாற்றுபவராகவும், ஹந்தா அழிக்கக்கூடியவராகவும், சம்ஹாரம் பண்ணக்கூடிய கடவுளாகவும், துவம் சர்வகதிகி எல்லாருக்கும் கதியாக. ஸோ எல்லாரும் அந்த நாராயணனே கதியாக கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நீங்கள். इति व्यास उवाच. इति ईडितः प्रभुः विष्णुः प्रसन्नः गरुडध्वजः दर्शनं च ददौ तेभ्यः ब्रह्मादिभ्यो अमलाशयः.
ஸோ வியாசர் இங்கே சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட, இவ்வாறு போற்றப்பட்ட ஈடித்தம்னா போற்றப்பட்டான்னு அர்த்தம். ஸோ போற்றப்பட்ட ஈடித்தக அந்த பகவான் பிரபுவாகப்பட்டவர் அப்படிப்பட்ட விஷ்ணு பிரசன்னக சந்தோஷப்பட்டார். இந்த ஸ்துதினா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எப்போவுமே ஸ்துதி பண்ணணும், பகவானை ஸ்துதி பண்ணணும்னு சொல்லுவாள். அவர் பிரசன்னமாயிடுவர். எவ்வளோ இருந்தாலும் அந்த நம்ம மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவரை பிரசன்னப்படுத்திடலாம் நம்மளோட ஸ்துதியால். ஸோ கருடத்வஜக கருடை கொடியோன், கருடனை கொடியிலும் வச்சிருக்கார், கருடனை வாகனமாகவும் வச்சிருக்கார். இங்கே கருட கொடியோன்னு சொல்கிறான். ஸோ தர்ஷனம் ச ததவ் தேபியக, அவளுக்கெல்லாம் தர்ஷனம் கொடுக்குறேன். இவ்வளோ ஸ்துதியை கேட்டப்பறம் தான் பகவான் தர்ஷனமே கிடைக்கிறது அவளுக்கு. ஸோ அவளுக்கு தர்ஷனம் கொடுத்து பிரம்மாதிபியக அமலாஷயகன்னு குற்றமற்ற ஹிருதயத்தோடு கூடிய அந்த விஷ்ணுவாகப்பட்டவர் பிரம்மா முதலியவர்களுக்கு தர்ஷனம் கொடுத்தார். பப்ரச்ச ஸ்வாகதம் தேவான் பிரசன்னவதனக ஹரிஹி ததஸ்து ஆகமனே தேஷாம் காரணம் ச சவிஸ்தரம். ஸோ பப்ரச்ச ஸ்வாகதம் தேவான். ஸோ அவள்கிட்ட கேட்குறார், பப்ரச்சனை கேட்குறார், ஸ்வாகதம் அவளுக்கு ஸ்வாகதம் பண்ணுறார். தேவான் பிரசன்னவதனக ஹரிஹி, எல்லாரையும் ஸ்வாகதம் பண்ணி வெல்கம் பண்ணி எல்லாரையும் அந்த பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த பிரசன்ன முகத்தோடு, வதனம்னு முகம், பிரசன்ன முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த பகவான் பப்ரச்ச கேட்டார். ததஸ்து ஆகமனே தேஷாம் காரணம், அவர் வந்த நீங்களாம் எதுக்கு வந்தேன்னு கேட்டார். இங்கே வியாசர் சொல்லிட்டு இருக்கார். அவர்கள் வந்த காரணத்தை அவர் கேட்டார். விஸ்தாரமாக சொல்லுங்கோ, ஏன் வந்தேன்னு கேட்குறார் பகவான். இது வியாசர் ஜனமேஜயன்ட்ட சொல்கிறார். தம் உவாச்ச அப்ஜஜக நத்வா தரா துக்கம் ச சம்ஸ்மரன் பார அவதரணம் விஷ்ணு கர்த்தவ்யம் தே ஜனார்தன. ஸோ அப்ஜஜகன்னு தாமரையில் பிறந்தவர். அவர் அப்படி நாபி தாமரையில் தானே வந்து உட்காண்டார் பிரம்மா. ஸோ அஜக நாபி தாமரையில் உதித்த அந்த பிரம்மா தம் நத்வா அந்த விஷ்ணுவை வணங்கி தரா துக்கம் ச சம்ஸ்மரன், தரா பூமியோட துக்கத்தை அப்படி நினச்சி மனசில் அப்படி நினச்சி இதை சொல்லணும். பார அவதரணம் விஷ்ணோஹோ, இந்த பூமியோட பாரத்தை இறக்கணும் அப்படிங்கிறத விஸ்தாரமாக சொல்கிறார். ஹே விஷ்ணுவை கூப்பிட்றார். விஷ்ணுவே அந்த பூமியோட துக்கத்தை நீங்கள் நினச்சிண்டு இந்த பாரத்தை அவதரணம் இறக்கணும், கர்த்தவ்யம் தே, நீங்கள் அதை செய்யணும் ஜனார்தன, ஹே விஷ்ணு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். யார்? வியாசர் சொல்கிறார். இப்படி அந்த பிரம்மா அதை கேட்டார். புவி திருத்வா அவதாரம் துவம் துவாபராந்தே சமாகதே ஹத்வா துஷ்டான் நிருபான் ஊர்வியாம் ஹர பாரம் தயாநிதே. ஸோ திருத்வா அவதாரம் பூமியில் நீங்கள் அவதாரம் எடுக்கணும். பூமின்னா பூமியில். ஸோ பூமியில் நீங்கள் அவதாரம் பண்ணி துவம் நீங்கள் துவாபர அந்தே சமாகதே, துவாபரம் முடிய போகிறது இல்லையா, துவாபரம் சமாகதே அது முடிய சமயத்தில் ஹத்வா அது முடியறதுக்குள்ளே எல்லாரையும் கொண்டுடுங்க. ஸோ துஷ்டான் ஹத்வா, துஷ்டான் நிருபான் ராஜாக்கள். ஸோ துஷ்டர்களாக இருக்கா ஊர்வியாம், இந்த ஊர்வியாக பூமியில் உள்ள இந்த ராஜாக்களையெல்லாம் ஹத்வா கொன்று. ஸோ துவாபர அந்தே சமாகத்தே திருத்வா அவதாரம் அப்படி எடுக்கணுங்க. துவாபர முடிவில் நீங்கள் முடிய போகிறது, அந்த துவாபர முடிவில் நீங்கள் அவதாரம் பண்ணி. ஸோ அப்போ தான் கிருஷ்ணாவதாரம் துவாபர முடிவில் தான் வருது. ஸோ அப்படி பண்ணி இந்த துஷ்டனான ராஜாக்களை எல்லாம் இந்த பூமியை கொன்று உர்வியாக பாரம் ஹர, இந்த பூமியோட பாரத்தை நீங்கள் நீக்க வேண்டும். தயாநிதே, தயாநிதேன்னு தயை கடலே கூப்பிட்றார். அப்படி இரக்கமுடையவரே நீங்கள் இந்த பூமியோட பாரத்தை நீக்கணும். விஷ்ணுருவாச்ச ந அகம் ஸ்வதந்திர ஏவ அத்ர ந பிரம்மா ந சிவக ததா ந இந்திரக அக்னிர் ந யமக துவஷ்டா ந சூரியக வருணக ததா. விஷ்ணு சொல்லிட்டார், யாராலும் முடியாட்டார், என்னாலும் முடியான்ட்டார். இப்போ ந அகம்
நாகம் சுதந்திரக எனக்கு சுதந்திரமாக ஒரு காரியம் செய்ய முடியாது. எனக்கு சுதந்திரமாக நான் வந்து இதோ வந்துட்டேன் ரெட்டி அப்படின்னு கிளம்ப முடியாது. எனக்கு சுதந்திரமே கிடையாது. ஏவ அத்ரா இங்கே எனக்கு சுதந்திரம் கிடையாது. பிரம்மா கிடையாது, பிரம்மா செய்ய முடியாது, சிவனும் பண்ண முடியாது, இந்திரன் யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. இஷ்டம் போல் காரியம் பண்ணுறேன், என் வழியில் நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. நம்மளை இயக்கிற ஒரு சக்தி இருக்குது. இப்போ தான் தேவி வராங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படின்னா இந்திரன் கிடையாது, அக்னியால் முடியாது, யமன் துவஷ்டா இதான் லோகபாலகர்கள். ஸோ அப்படி அதை மாதிரி லோகபாலகர்களால் முடியாது, சூரியனால் முடியாது, வருணனாலும் முடியாது. துவஷ்டான்னு சூரியனுக்கே ஒரு பேருண்டு. இங்கே துவஷ்டாங்கிறது விஸ்வகர்மாவுக்கும் துவஷ்டான்னு ஒரு பேருண்டு. ஸோ இங்கே மேபி இங்கே ஏன்னா சூரியன் தனியாக சொன்னதுனால அந்த துவஷ்டா வந்து விஸ்வகர்மாவை சொல்கிறதான்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ வருணனாலையும் யாராலையும் முடியாதுன்னு சொல்கிறேன். யோகமாயாவசே சர்வம் இதம் ஸ்தாவர ஜங்கமம் பிரம்மாதிஸ்தம்ப பர்யந்தம் கிரதிதம் குணசூத்திரதக. ஸோ தேவி யோகமாய இருக்கா, அவளோட வசத்தில் தான் எல்லோரும் இருக்கோம்ப்பா. சர்வம் இதம் இந்த உலகம் முழுமை ஸ்தாவர ஜங்கம் அண்ட சராச்சரங்களும் அந்த தேவிங்கிற சக்திக்கு கட்டுப்பட்டது, அவளுடைய வசத்தில் இருக்கிறது. பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் பிரம்மாவில் ஆரம்பித்து ஒரு புழு ஸ்தம்ப பர்யந்தம், ஸ்தம்பன ஒரு கிருமி ஒரு புழு, அது வரைக்கும் எல்லாமே தேவியோடு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதில் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி கிருமி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறா அந்த தேவி. ஸோ பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் கிரதிதம் முடிச்சு போட்டு வச்சுருக்கா அவளோட வசத்தில். ஸோ குணசூத்திரத்தக ஒரு கயரால் கட்டிப்பிட்டுருக்கா. ஸோ இந்த குணங்கள் அப்படி ஏன்னா மாயாதேவி வந்து குணத்துலேருந்து தான் வரா. மாயை வந்து குணத்தின அந்த குணங்கிறது கயிறுன்னு ஒரு அர்த்தம். ஸோ குணத்திலேருந்து ஏற்படக்கூடிய அந்த மாயை கயிறுங்கிற ஒன்றால் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்கா தன்னுடைய வசத்தில். யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. மூக்கணாங்கயிறு கட்டினது போல் ஒரு பசு எப்படி சுற்றி அதை இது எண்ணெய் எடுக்கிறதுக்கு இதை காலையை கட்டி சுற்றி விடுவா இல்லையா, அது மாதிரி மூக்கணாங்கயிறால் நம்மலாம் கட்டப்பட்டிருக்கோம். தேவியோடு கயிறு அது. सो यथा सा स्वेच्छया पूर्वं कर्तुमिच्छति सुव्रता तथा करोति सुहिता वयं सर्वे अपि तद्वशाः. सो सा यया स्वेच्छया அவள் இச்சை அவளோடு இச்சைப்படிதான் அந்த தேவி அவள் அந்த தேவி யதா கர்த்தும் இச்சதி அவள் என்ன நினைக்கிறாளோ அவள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாளோ முதல்ல சுவ்ரதானா பிரம்மாவை கூப்பிட்றார். நல்ல விரதத்தோடு கூடி இருக்கக்கூடிய பிரம்மாவே அவள் முன்னாடி என்ன நினைக்கிறாளோ அதான் நடக்கும். ததா கரோதி அவள் முதல்ல அவளோட நினைப்பு தான் முக்கியம். அவள் என்ன விரும்புகிறாளோ அதான் முக்கியம். ஸோ அவள் சுஹிதா கரோத்தின்ற அவள் செய்கிறது நன்மையாக தான் இருக்கும். அவள் கெடுதலே பண்ணமாட்டா. தேவி ஆகப்பட்டவள் கருணை மிகுந்தவள். சுஹிதா கரோதி நம்மளுக்கு ஹிதத்தை தான் பண்ணுவள். வயம் சர்வே அப்பி தத்வஷாக நம்ம எல்லாருமே அவளோட வசத்தில் தான் இருக்கோம். அவள் நல்லதே பண்ணுவா. यदि अहं स्यां स्वतन्त्रः वै चिन्तयन्तो दिया किल कुतो अभवं मत्स्य वपुः कच्छपः वा महार्णवे तिर्यग्योनिषु को भोगः का कीर्तिः किं सुखं पुनः किं पुण्यं किं फलं तत्र क्षुद्रयोनिगतस्य मे கேட்குறார். ஸோ यदि अहं स्वतन्त्रः स्यां ஒருவேளை எனக்கு சுதந்திரம் இருந்தால் நானே இஷ்டப்படி என்னால் எல்லாம் அவதாரம் எடுக்க முடியும் காரியம் பண்ண முடியும்னு இருந்தால் சிந்தையந்து யோசித்து பாருங்கோ. உங்களோட புத்தி வச்சு நீங்கள் யோசித்து பாருங்கோ. நான் வந்து ஒரு மீனை அவதாரம் எடுப்பேனா? அதெல்லாம் கேவலமான ஒரு சுத்திர மிருகம் இல்லையா? அந்த மிருகமான அவதாரம் எடுப்பேனா என்ன?
ஸோ யோசிச்சு பாருங்க நீங்கள், எனக்கு சுதந்திரம் கிடையாது, அதனால தான் தேவி சொல்லிட்டா நீ மீனா போன்னு சொன்னால் நான் மீனா வந்தேன், அவ்வளோதான். ஸோ அதனால் குதோபவம் சிவபுகு, நான் ஏன் ஒரு மீன் அவதாரம் எடுக்க போகிறேன், கச்சபகாவா இல்லை கூர்ம அவதாரம் நான் ஏன் எடுக்க போகிறேன், ஆமை வடிவத்தை மகாரணவை பெரிய கடலில் போய் கச்சப்பமா ஆமையா நான் ஏன் வடிவ எடுக்க போகிறேன், எனக்கு சுதந்திரமே இல்லை, அதனால தான் நான் அப்படிலாம் எடுத்தேன். திரியக்யோனிஷு கோபோக, இந்த குறுகிய பிறக்கக்கூடிய இந்த அனிமல் ஒரு வடிவமாக எடுக்கிறதுல என்ன போக, என்னத்தை தான் அனுபவிக்க முடியும் அந்த உருவத்துலலாம் இருந்துட்டு, கா கீர்த்தி அதில் என்ன புகழ் கிடைக்கும், கிம் சுகம் புனக அதில் என்ன சுகம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சுகம் இல்லை, நான் சுதந்திரமாக இருந்தால் அப்படிலாம் அவதாரமே எடுத்துக்க மாட்டேன்ட்டேன். ஸோ கிம் புண்ணியம் கிம் பலம் தத்ரா, இதில் என்ன புண்ணியமா இதா புருஷார்த்தமா, புண்ணியமாக புருஷார்த்தமா இந்த மீனில் போயிட்டு. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது, அதில் ஒரு பயனும் கிடையாது. தத்திர க்ஷுத்ர யோனிக தசியா, ஒரு க்ஷுத்ரமான கேவலமான யோனி, அந்த யோனியில் பிறந்தது என்னுடைய இஷ்டம் இல்லைப்பா, எல்லாம் தேவியோடு வசம். यदि यदि अहं स्यां स्वतन्त्रः वै चिन्तयन्तु धिया किल कुतो अभवं मत्स्य वपुः कच्छपः वा महार्णवे तिर्यग्योनिषु गोभोगः का कीर्तिः किं सुखं पुनः किं पुण्यं किं फलं तत्र क्षुद्रयोनि गदस्य मे. कालः वा अथ नृसिंहः वा वामनः वा अभवं कुतः जमदग्निसुतः कस्मात् सम्भवेयं पितामहः नृशंसं वा कथं कर्म कृतवान् अस्मि भूतले क्षतजैस्तु ह्रदान् सर्वान् पूरयेयं कथं पुनः. तत्कथं जमदग्नेश्च पुत्रः भूत्वा द्विजोत्तमः क्षत्रियान् हतवान् आजौ निर्दयः गर्भगान् अपि. 3 ஸ்லோகம் இந்த பரசுராம அவதாரம்லாம் லிங்க் பண்ணிடுறார். ஸோ கோலகன வராக அவதாரம், கோலான வராகம், பன்றின்னு ஒரு அர்த்தம், கோலானாலும் பன்றி, வராக சூக்கர ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது. ஸோ பன்றி வா தான் நிருசிம்ஹா, ஒரு பன்றியான அவதாரம் எடுப்பேனா, இல்லை ஒரு நிருசிம்ஹா, அதாவது ஒரு நரனும் சிம்மமாகவும் ஒரு வித்தியாசமான வடிவம். ஸோ அப்படி நரசிங்க ரூபம் எடுப்பேனா, இல்லை வாமன குள்ளம் இப்படி ஒரு குள்ள அவதாரம் எடுப்பேனா நான், வா அபவம் குதக, ஏன் எப்படி நான் வருவேன், அப்படிலாம் வரவே மாட்டேன் நான், எனக்கு சுதந்திரம் இருந்திருந்தா. ஜமதக்னி சுதக கஸ்மாத்து, இல்லாட்ட ஒரு பரசுராம அவதாரம் எடுத்து எல்லாரையும் கொல்லணும், ரொம்ப கெட்டவனா ஒரு அவதாரம், அப்படி எல்லாரையும் கொல்றவ அவதாரமாக நான் ஏன் வரேன். கஸ்மாத் சம்பவேயம் பிதாமக, ஏ பிரம்மா தெரிஞ்சுக்கோ, நான் இந்த அவதாரம்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் என்னோட இஷ்டம் கிடையாது, அதெல்லாம் தேவியோட இஷ்டம். நிருஷம்சம், அதாவது கொடியவனாக, பரசுராமர் வருது ரொம்ப கொடிய அவதாரமாக இருக்குது. வா கதம் கர்ம கிருத்தவான் அஸ்மி பூதலே, இப்படி ஒரு கொடுமையான காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு அவதாரம் வேறு பண்ணியிருப்பேனா என்ன. சதஜைஹி சதஜ, சதான்னா புண்ணு, சதம்னா புண்ணு அடிபடுறது புண்ணு, சதஜ புண்ணிலிருந்து வெளிவரக்கூடியது ரத்தம்னு அர்த்தம். ஸோ இப்படி ரத்தத்தால் சதஜைஹி தூ, இந்த ரத்தத்தால் எல்லாரையும் அடித்து கொன்று அவளோட ரத்தத்தால் ஒரு பெரிய மடுவே உண்டாயிடுது, அது இல்லையா செமந்தக மடு. ஸோ ஹ்ரதம்னு சொன்னால் ஒரு பெரிய மடு, ஒரு சின்ன குளம் மாதிரி அது. ஸோ அப்படி ரத்த குளம். சர்வான் பூரையேயம் கதம் புனக, நான் இப்படி ரத்தத்தை வச்சு ஒரு செமந்தகம் மடுவை நான் உண்டாக்கியிருப்பேன்னா என்ன, இல்லவே இல்லை சுதந்திரம். தத்கதம் ஜமதக்னேகே புத்திரகா பூத்வா திஜோத்தமகன்னு அப்படி பிராமணர் ஆகப்பட்ட ஜமதக்னியோட பிள்ளையாக பிறந்துண்டு, பிராமணெல்லாம் அஹிம்சையில் இருக்கக்கூடியவான்னு பேர். அப்படி ஒரு ஜமதக்னிங்கிற ஒரு பிராமணோத்தமருக்கு நான் பிறந்து இப்படி ஒரு கெட்ட காரியத்தை, இப்படி ஒரு நிருஷம்சமான காரியத்தை, க்ஷத்ரியான் ஹதமான் ஆஜவ், க்ஷத்ரியர்களாம் அடித்து கொன்னேன், ஆஜவ் யுத்தத்தில் எல்லாரையும் நான் அப்படி கொன்னேனே, நிர்தயக ஒரு தயையே இல்லாமல் நான் நடந்துட்டேனே அந்த அவதாரத்தில். கர்ப்பகானபி, கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகளை கூட நான் கொன்னேனேப்பா அந்த அவதாரத்தில்ங்கிறேன். रामः भूत्वा अथ देवेन्द्र
प्राविशत् दण्डकं वनं पदातिश्चीरवासाश्च जटावल्कलवान् पुनः ராமாவதாரத்தை சொல்கிறார் இப்போது விஷ்ணு. ராமகா பூத்வா, ஹே தேவேந்திரனே இந்திரா, நான் ராமனாக பிறந்து பிராவிஷத் தண்டகம் வனம், தண்டகாரண்யத்துக்கு போனேன். எவ்வளோ மோசமான வனம். ஸோ தண்டகாரண்யத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருது எனக்கு. பதாதிகி, கால்நடையாக போனேன். ஸோ ஒரு செருப்பை கூட கிடையாது, பதாதி கால்நடையாக போனேன். சீரவாசாஷா, சீரவாசான்னு இந்த மரவுரி தரிசின்னு போனேன். ஜடாவல்கலம், ஜடாவல்கலம்னு இது தலையில் ஜடாமுடி தரித்து கொண்டு ஜடா வல்கலவான் புனக, வல்கலம்னாலும் அந்த இது கிருஷ்ணாஜினம் சொல்லுவோம் இல்லையா, தோலான ஆகப்பட்ட உடை, இல்லாட்டனா மர உரி, அப்புறம் தலையில் ஜடாமுடி, இப்படியெல்லாம் சேர்ந்துட்டு நான் நடந்து தண்டகாவனத்துலாம் நடந்தேனே. இப்படிலாம் நான் சுதந்திரம் தான் நடந்திருப்பேனா? असहायः हि अपातेयः भीषणे निर्जने वने कुर्वन् आखेटकं तत्र व्यचरं विगतत्रपः. ஸோ பாத்தேயகன்னா வழியோடு சம்பந்தப்பட்டது. இப்போ பாத்தேயகன்னு சொன்னால் ட்ராவலர் அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா வழி பார்த்தானா வழி. ஸோ பாத்தேயகனை பார்த்தா அந்த வழியில் போகக்கூடியவர் ஒரு ட்ராவலர். ஸோ பாத்தேயகன், இங்கே பாத்தேயகனை வெறும் வழிபோக்கங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, வழியில் கிடைக்கிற எல்லாமே அந்த பாத்தத்தோடு சம்மந்தப்பட்டது. ஸோ இங்கே என்ன சொல்கிறார், சகாயம், ஒரு சகாயம் கிடையாது எனக்கு. தண்டகாரியத்தில் போகிறோச்சே யாரும் சகாயம் இல்லாமல் நடக்கிறேன் நான். பாத்தேயகனை திங்கிறது கூட ஒன்றும் கிடைக்கலன்னு நடக்கிறேங்க. வழியில் கிடைக்கக்கூடிய ஐட்டமும் பாத்தேயக தான். ஸோ அதனால் பாத்தேயகன்னு சொன்னால் வழியில் எதுவுமே கிடைக்காம பீஷனே நிர்ஜனே வனே, ஒரு ஆள் கிடையாது, ஜனமே கிடையாது, நடமாட்டமே கிடையாது, அப்பேற்பட்ட பயங்கரமான வனம். அதனால தான் ராட்சசர்கள்லாம் அங்கே வந்து பெரிய யார் போனாலும் பிடிச்சி சாப்பிட்டுடுவா. அதனால தான் ஆள்களே அங்கே இருக்க மாட்டான். ஸோ அப்படிப்பட்ட பயங்கரமான வனத்தில் நான் நடந்தேனே. குர்வன் ஆக்கேட்டகம்னு சொன்னான்னா அந்த வந்து வேட்டையாடுற தொழில். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் பகவான் ஏதாவது அனிமல்ஸை வேட்டையாடு தான் சாப்பிட வேண்டிய நிலைமை. ஸோ அப்படிப்பட்ட அந்த வனத்தில் நான் கஷ்டப்பட்டேனே. தத்திர வியச்சரம் விகதத்ரபக, வெக்கம் இல்லாமல் அங்கெல்லாம் நடமாட வேண்டிய நிலைமை அவதாரம் எடுத்து நான் பண்ணினேனே. न ज्ञातवान् मृगं हैमं मायया पिहितः तदा उठजे जानकीं त्यक्त्वा निर्गतः तत्पद अनुगः. ஸோ எனக்கு அந்த ஹைமம் மிருகம் தங்கமான் வந்ததே, அங்கே ஒரு தங்கமான் மரீச்சன் வந்தானே, அதை கூட புரிஞ்சுக்காமல் மாயையில் உட்காண்டிருந்தேன் நான். மாயையா பிகிதகத்ததா, இந்த அவதாரம் எடுக்கிற வச்சே இந்த மாயையில் மாட்டிண்டு பொன்மானை அடையாளம் தெரியாமல் நான் அப்படி இருந்தேனே. ஜானகியும் உட்டஜே தெக்துவா, உட்டஜம் சொன்னா குடில், அவளை குடிலில் உட்காத்தி வச்சுவிட்டு அவளை அங்கே விட்டுட்டு நிர்கதக வெளியில் போனேனே. தற்பத அனுகக, அந்த மாயமான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு நான் போனேனே, முட்டாளாட்டமாக போனேனே. இப்படிலாம் வருத்தப்படுறார் விஷ்ணுவே. लक्ष्मणः अपि च तां त्यक्त्वा निर्गतः मत्पद अनुगः वारितोऽपि मया अत्यर्थं मोहितः प्राकृतैर्गुणैः. ஸோ லக்ஷ்மணனும் அவளை விட்டுட்டு போயிட்டு வந்துட்டார் என் பின்னாடியே. யார் மாரிச்சன் கத்தினானே, ஹே சீதே ஹா லக்ஷ்மணான்ட்டு. அதை கேட்டுட்டு லக்ஷ்மணனும் என் பின்னாடியே வந்துட்டான். நிர்கதக, வெளியேறினான். மத்பத அனுகக, என் பின்னாடியே அவன் தொடர்ந்து வந்துட்டான். அந்த சீதையை அந்த சீதையை விட்டுவிட்டு பாரிதோ அப்படி மயா அத்தியர்த்தம், நான் முதல்ல சொல்லிட்டு போனேன் அவளை விட்டுட்டு வரப்படாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு போனேன், அவளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போனேன். அப்படி தடுக்கப்பட்ட போதிலும் வாரித்தகன நிவாரித்தக, தடுக்கப்பட்ட போதும் மயாத்தியர்த்தம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்தேன். அப்போ கூட அவன் பின்னாடி வந்துட்டான். ஏன்? மோகிதக, இந்த மாயையில் மாட்டின்னுட்டான் அவனும். லக்ஷ்மணன் அனந்தனோடு அப்படி அவதாரம், அவனும் மாயையில் மாட்டின்னுட்டானப்பா. ஸோ பிராகிருத்தைஹி குணைஹி, இந்த பிரகிருத்தியில் ஏற்படக்கூடிய குணங்களால் அவனும் மாட்டின்னுட்டானே. निर्गतः मत्पद अनुगः वारितो अपि
बिच्छुरूपं ततः कृत्वा रावणः कपट आकृतिः जगार तरसा रक्षः जानकीं शोककर्षिताम्. ஸோ ராவணன் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணா, நாங்கள் 2 பேரும் இல்லை, அந்த டைமில் ராவணன் வந்து கபட்ட ஆக்கிருதிக்கு வஞ்சகமாக ஒரு பிராமண வேஷம்லாம் பூண்டுன்னு வந்தான் அவன். ஸோ அந்த வேஷம் பூண்டுண்டு ஆக்கிருத்தின்னா அந்த உருவம், அந்த கபடமான உருவத்தை எடுத்துக்கொண்டு பிட்சு ரூபம் ததா கிருத்வா, பிட்சு ரூபன்னு பிக்ஷை எடுக்கிறதுக்காக வந்த பிராமண ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஜகார தரசா அபகரித்தான். யார? சீதையை. ரக்ஷக ஜானகீம் ஜகார, ஜானகியை அபகரித்து கொண்டு சென்றான் அந்த ராட்சசன். சோக கர்ஷிதாம் ஜானகி, எப்படிப்பட்ட ஜானகி, சோகத்தில் மூழ்கி இருக்கா. 2 பேரும் போயிட்டாலே இப்போ ஆளக்காலே அது ஏற்கனவே கத்திருக்கான் மாரீச்சன். சீதேன்ட்டு ராமர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அப்படி சோகத்தில் இருந்த ஜானகியை இவன் அபகரித்தான். भिक्षुरूपं ततः कृत्वा रावणः कपट आकृतिः जहार तरसा रक्षः जानकीं शोककर्षिताम्. दुःखार्तेन मया तत्र रुदितं च वने वने सुग्रीवेण च मित्रत्वं कृतं कार्यवशात् मया. ஸோ மயா துக்கார்த்தேன, நான் ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டேன். ஸோ ரொம்ப துக்கத்தோடு ஆர்த்தினா பீடிக்கப்பட்டு, ருதிதம் ச அழுது, வனே தேடிகிட்டே போனேன், ஒவ்வொரு வனமாக தேடிட்டு போனேன், இங்கே இருப்பலாம் அங்கே இருப்பலான்னு சொல்லிட்டு இந்த ஜானகியை தேடிட்டு. சுக்ரீவேனச்ச மித்திரத்துவம் கிருத்தம், அதுக்கப்புறம் சுக்ரீவன் ஃப்ரெண்டு கிடச்சான் எனக்கு. ஸோ அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கொண்டு காரியவசாத்மயா, ஒரு காரியம் நடக்கணும், அந்த காரியத்துக்காக வேண்டி அவன் அந்த சுக்ரீவன் குரங்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்த வேண்டிய போச்சு. இந்த அவதாரத்தில் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு இப்போ விஷ்ணு சொல்லிட்டு இருக்கேன். दुःखार्तेन मया तत्र रुदितं च वने वने सुग्रीवेण च मित्रत्वं कृतं कार्यवशात् मया. अन्यायेन हतः वाली शापात् चैव निवारितः सहायान् वानरान् कृत्वा लङ्कायां चलितः पुनः. ஸோ அந்நியாயமாக நான் வாலியை கொண்டேனே, இதெல்லாம் தேவையா எனக்கு? வாலியை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுத்து. இந்த சுக்ரீவனுக்காக வேண்டி அவனுக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கணும், அவனை ராஜாவாக்கணும், அப்போ தான் எங்காரியாகும். இதுக்கு வேண்டி நான் அவனை வேற கொல்ல வேண்டியதாக போச்சு. ஷாப்பா செய்வ நிவாரித்தக. அப்போது அவன் வந்து வாலி வந்து சாபம் கொடுக்குறான் இல்லையே. ஸோ ஷாப்பா செய்வ ரைட் அவன் ரைட்டு வாலி நிவாரித்தக. இவர் தன்னை எடுத்துக்கூடாது, இந்த வாலிங்கிற வார்த்தை நடுவில் வந்து சேர்த்துக்கணும் அதில். ஸோ அவனுடைய வாலியோட சாபத்தை நான் நிவாரணம் பண்ணினேங்கிறேன். வாலியோட சாபத்தினால தான் அந்த வாலி வந்து அங்கே இந்த மாதிரி அவனுக்கு ஒரு சாபம், நீ வந்து ராமர் கையால் சாவாய் அப்படின்னு ஒரு சாபம் இருந்திருக்கு. அதனால அந்த சாபம் என்னால் தடுக்கப்பட்டது. சகாயான் வானரான் கிருத்துவா, கடைசியில் என்ன பண்ணேன், இந்த வானரங்களை சகாயமாக கொண்டு லங்கைக்கு நான் போனேன். சலித்தகன்னா சென்றேன்னு அர்த்தம். ஸோ நடந்து சென்றேன். யார்? இந்த வானரர்களை சகாயமாக கொண்டு நான் போனேன். ராமாவதாரம் ஆல்மோஸ்ட் பாதி வருது, இங்கே கதைகளே முழுசு வருது. बद्धः अहं नागपाशैश्च लक्ष्मणश्च मम अनुजः विसज्ञौ पतितौ दृष्ट्वा वानराः विस्मयं गताः. ஸோ நாகபாஷைஷ்ட பத்தகம், யுத்தத்தில் அந்த பாம்பு அஸ்திரம் விட்டுடுறான் இல்லையா, அப்போ அதனால நாகபாஷம் கட்டிட்டு கொடுத்து. என்ன லக்ஷ்மணஷா, நானும் கட்டுப்பட்டேன் நாகாஸ்திரத்துக்கு, லக்ஷ்மணனும் கட்டுப்பட்டான். மம அனுஜக, என்னுடைய தம்பி. விசக்ஞௌ பதித்தௌ, பூமியில் அப்படி செத்து கிடக்கிற மாதிரி விழுந்துட்டான் இல்லையா. அப்போ கருடன் வந்தான் இல்லையா அங்கே. திருஷ்டுவா வானராக விஸ்மயம் கதாகா. ஸோ இப்படி ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இப்போ ஏற்பட்ட ராமலக்ஷ்மணர்களுக்கு கூட இப்படி ஒரு சாபங்கிறது நெருங்குமா? அப்படி நியர்லி டெத்து கடக்கா நாகபாசத்தினால. அப்போ இந்திரனே கொண்டாடிட்டான், இவன் போயாச்சுன்னு நினச்சுட்டான். அப்புறம் தான் அங்கே கருடன் வரப்போகிறான் இல்லையா. गरुडेन तदा आगत्य मोचितौ भ्रातरौ किल चिन्ता मे महती जाता दैवं किं वा करिष्यति. ஸோ கருடன் வந்து அந்த இடத்துல
கருடன் வந்து தன்னுடைய காற்றை வீசினதுனால மோச்சித்தவ் பிராத்தரவு கில அவள் 2 பேருமே தப்பிச்சா, அந்த நாகாஸ்திரத்துலேருந்து விடுபட்டார்கள். சிந்தாமே மகதி ஜாத்தா. ஸோ அப்படி அந்த ராமராவும் லக்ஷ்மணராகவும் நான் இப்படி இந்த ராமர் அவதாரத்தில் இந்த மாதிரிலாம் மாட்டின்றேன். ஸோ அப்போ ஜாத்தா தெய்வம் கிம்வா கரிஷ்யதி. ஸோ விதி என்ன தான் பண்ணாது. ஸோ ராமாவதாரம் எடுக்க வச்சு என்னை நாகபாசத்தில் கட்டுப்பட வச்சு அதிலிருந்து விடுபட வச்சு, ஸோ என்னுடைய விதி என்னை என்ன தான் பண்ண வைக்காது நான் நினச்சிண்டேன். சிந்தாமே மகதி, அப்படிலாம் நான் கவலைப்பட்டேன். ஹிருதம் ராஜ்யம் வனே வாசக மிருதக தாத்தக பிரியா ஹிருதா யுத்தம் கஷ்டம் ததாதி ஏவம் அக்ரே கிம் வா கரிஷ்யதி. ஸோ இந்த விதி என்ன பண்ணிது, என்னுடைய ராஜ்யத்தை அபகரித்தது. என் விதிவசத்தால் நான் ராஜாவாக முடியல. ஸோ ராஜ்யம் அபகரிக்கப்பட்டது. அப்புறம் வனத்தில் வாசம் பண்ண வேண்டியதாக போச்சு, 14 வருஷம் காட்டு வாசம். அப்புறம் மிருதக தாத்தக, எங்கள் அப்பா செத்து போயிட்டார். நான் இப்படி காட்டு வாசத்தில் இருக்கவும் எங்கள் அப்பாவும் செத்து போயிட்டார். பிரியாகிருதா, என்னுடைய மனைவி அபகரிக்கப்பட்டாள் காட்டில். அப்புறம் யுத்தம் கஷ்டம், யுத்தத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். ஏவம் அக்ரே கிம்மா கரிஷதி. நான் அப்புறம் ரொம்ப யோசித்து பார்த்தேன், இந்த விதியாகப்பட்டது இன்னும் என்ன தான் பண்ண போகிறது, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாச்சு, இன்னும் என்ன தான் என்னை வச்சுன்னு செய்ய போகிறது அப்படின்னு நான் நினச்சேன். பிரதமம் தோ மகத்துக்கம் அராஜ்யஸ்ய வனாஸ்ரயம் ராஜபுத்ரியா அன்விதஸ்ய ஏவ தனஹீனஸ்ய மேசுராஹ. ஸோ மகத்துக்கம் அராஜ்யஸ்ய, முதல்ல பார்த்தானா ராஜ்யம் இல்லாதவனுக்கு எப்பேற்பட்ட துக்கம் இருக்குது. ஒரு ராஜாவோட பிள்ளையாக இருந்துட்டு ராஜ்யத்தை இழந்தான், அது எப்பேற்பட்ட துக்கம் அது. அதுக்கப்புறம் பார்த்தா வன ஆசிரியம், வனத்தில்னா ஆசிரியிக்க வேண்டி போச்சு, வனத்தில் போக வேண்டியதாக போச்சு. அப்புறம் ராஜபுத்திரியா அன்விதஸ்ய ஏவ, சரி ராஜபுத்திரி எங்கூட வந்தா, ஜானகி எங்கூட வந்தா, விடலை அவள் வருவேன்னு வந்தா. தனஹீனசியா, பணமே இல்லை என்கிட்ட, அவளை ஏதாவது ரட்சிக்கிறதுக்கு என்னால் எதுவுமே முடியாது. ஸோ ராஜ்யத்தை இழந்தேன், பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ராஜாவுடைய பெண்ணான அந்த பெண்ணையும் அழிச்சுன்னு இந்த காட்டில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். மே சுராஹா, ஏ தேவர்களே, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, ராமாவதாரத்தில் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேனே. वराटिकापि पित्रा मे न दत्ता वननिर्गमे पदातिः असहायो अहं धनहीनश्च निर्गतः. எங்கள் அப்பா வராட்டிகாப்பி மேன தத்தான்னுட்டார். ஸோ எங்கள் அப்பாவால் எனக்கு 1 பைசா கொடுத்தல. வராட்டின்னா வரட்டி, சாணி வரட்டி, அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது. ஸோ அப்படி அவ்வளோ பைசாவே கொடுக்கலன்னு அர்த்தம். ஒன்று கூட ஒரு பெண்ணி கூட எனக்கு இல்லை. ஸோ நான் வரும்போது தனஹீனக, பைசாவே கிடையாது, காட்டுக்கு வர வச்சேன். நான் தத்தா வன நிர்கமே, நான் கிளம்பி போகிற வச்சேன். எங்கள் அப்பா எனக்கு வந்து 1 பைசாவும் தரலை. பதாதிகி, காலால் நடந்து போனேன். ஆனால் பாவம் தசரதர் வந்து நீ அவனை தேரில் கொண்டு போதான் சொன்னார். இருந்தாலும் இங்கே வந்து விஷ்ணு தன்னுடைய தாபத்தை சொல்லும்போது இப்படிலாம் சேர்த்துக்கிறார் அவர், அடிஷ்னலாக சேர்த்துக்கிறார் அவர். ஸோ கால்நடையாக நான் போனேன், சகாயமே இல்லாமல் போனேன். தனஹீனஷ்ட நிர்கதகா, பைசா இல்லாமல் நான் வெளியேறினேன் ராஜ்யத்தை விட்டு. சதுர்தச ஏவ வர்ஷாணி நீதானி ச ததா மயா க்ஷாத்ரம் தர்மம் பரித்யஜ்ய வியாதவிருத்யா மகாவனே. ஸோ 14 வருடங்கள், சதுர்தச வர்ஷாணி 14 வருடங்கள் மயா நீதானி, அங்கே காட்டில் நான் வனவாசத்தை நான் கழித்தேன். நீதானி நான் அந்த வருஷத்தெல்லாம் கழித்தேன். க்ஷாத்திரம் தர்ம பரித்தியச்ச, சத்திரிய தர்மமே கிடையாது, காட்டில் வாசிக்கிறதெல்லாம் சன்னியாசி தர்மம். அது சத்திரியர்களுக்குள்ள தர்மமே கிடையாது. அது சத்திரியர்களாக நாட்டை ஆளணும். அப்படிப்பட்ட தர்மத்தை விட்டு விட்டு வியாத விருத்தியா, காட்டில் வேட்டையாடுறேன். யார்? வேடனோடு ஒரு விருத்தி, அந்த விருத்தியை நான் ஏற்றுக்கொண்டேனே. மகாவனே, அந்த காட்டில் இப்படியெல்லாம் ஒரு வனவாசத்தில் நான் மேற்கொள்ள வேண்டி வந்ததே.
चतुर्दशा एव वर्षाणि नीतानि च तदा मया क्षात्रं धर्मं परित्यज्य व्याधवृत्त्या महावने दैवाद् युद्धे जयः प्राप्तः निहतः असौ महा असुरः आनीता च पुनः सीता प्राप्ता अयोध्या मया तथा ஸோ தைவாத் யுத்தே ஜெய பிராப்த கடைசியில் ராவணனோட இது ராமராவண யுத்தத்தில் எனக்கு ஜெயம் கிடச்சிடுத்து எப்படியோ மகா அசுரக நிகதக அந்த ராவணன் கொல்லப்பட்டான் ஸோ அசுரன் கொல்லப்பட்டான் ஆனீதாச்ச போன சீதை எப்படியோ நான் கொண்டு வந்துட்டேன் அவன் அபகரிச்சுட்டு போன சீதையை எப்படியோ நான் கொண்டு வந்துட்டேன் பிராப்தா அயோத்தியா அம்மையா தாத்தா எப்படியோ அயோத்திக்கு வந்து சேர்ந்தேன் போறன்னு விட்டா மாதிரி ஆயிடுத்து அந்த காட்டு வாசம் முடிஞ்சு சீதையோடு நாட்டுக்கு வந்தேன் वर्षाणि कतिचित् तत्र सुखं संसारसम्भवं प्राप्तं राज्यं च सम्पूर्णं कोसलान् अधितिष्ठता ஸோ சுகம் சம்சார சம்பவம் சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய சுகங்களை ஸோ ஒரு தேவியோடு சேர்ந்து ஒரு 12 வருஷம் சௌக்கியமாக இருந்தார் கதிச்சித் தத்திர வருஷாணி கொஞ்ச காலம் நான் அந்த இதில் சுகமாக இருந்தேன் அந்த சம்சார சுகத்தை அனுபவித்து கொண்டு அயோத்தியாவில் பிராப்தம் ராஜ்யம் சம்பூர்ணம் எனக்கு ராஜ்யமும் திருப்பி கிடச்சிடுத்தோ வனவாசம் முடிஞ்சு ராஜ்யமும் எனக்கு திருப்பி கிடச்சிடுத்தோ சம்பூர்ணமாக கோசலான் அதிதிஷ்டதா கோசல ராஜாவாக நான் அப்படி இருந்து கொண்டு ராஜ சுகத்தை அனுபவித்தேன் पौर्वं वर्तमानेन प्राप्तराज्येन वै तदा लोक अपवादभीतेन त्यक्ता सीते वने मया पुरा एवं वर्तमानेन அதாவது முன்னாடி பிராப்தராஜ்யேன அப்படின்னா முன்னாடி நான் என்ன நடந்ததுன்னா ராஜ்யத்தை அடைந்த என்னால் ஸோ ராஜ்யம் அடையப்பட்டது என்னால் ஸோ பிராப்த ராஜ்யகன்னு சொன்னானது ராஜ்யத்தை அடைந்தவன் ராமன் அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட ராமனால் நான் விஷ்ணு சொல்லிட்டு இருக்காருங்க வர்த்தமானே அப்படி நடந்துட்டு இருக்கும்போது லோகாபவாத பீத்தேனா லோகாபவாதம் வந்துருத்து ஒரு மீனவன் சொல்லிட்டார் எப்போ சீதையை வேணா ராஜா வச்சுக்கலாம் நான் உன்னை வச்சுக்க மாட்டேன் நீ யார் வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டாய் முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா ஸோ அபவாதத்தினால் பயந்து போய் சீதா வனே மயா தெக்தா சீதையை வனத்தில் கொண்டு விடும்படி நான் அவளை விட்டு விட்டேன் என்னால் அவள் விடப்பட்டாள் पुरा एवं वर्तमानेन प्राप्तराज्येन वै तदा लोक अपवादभीतेन त्यक्ता सीता वने मया कान्ता विरहजं दुःखं पुनः प्राप्तं दुरासदं पातालं सा गता पश्चात् धरां भित्त्वा धरात्मजा ஸோ காந்தா விரகஜம் என்னுடைய மனைவி இல்லாமல் அந்த விரக வேதனையை நான் அடைந்தேன் அந்த துக்கம் புனக பிராப்தம் மீண்டும் வந்துடுது ஸோ மனைவி இழந்த துக்கத்தை அடைந்தேன் துராசதம் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த துக்கத்தை நான் அடைந்தேன் பாதாளம் சாகதா அதுக்கப்புறம் என்னாச்சு அவள் பாதாளத்துக்கு போயிட்டா ஸோ இந்த பிரிவும் போராதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பாதாளத்துக்கே அவள் போய் சேர்ந்துட்டா பஷாத் பின்னாடி அந்த துக்கம் தராம்பித்வா தராத்மஜா ஆத்மஜா ஆத்மஜா தரான பூமியோடைய பெண்ணாக பிறந்தால் பூமியிலேருந்து தானே கிடைச்சா ஸோ அந்த பூமியின் பெண்ணானவள் பூமியை பிளந்து கொண்டு அந்த பூமாதேவியோடைய போயிட்டா அந்த துக்கத்தையும் அனுபவிச்சேன் एवं रामावतारे अपि दुःखं प्राप्तं निरन्तरं परतन्त्रेण मे नूनं स्वतन्त्रः कः भवेत् तदा அப்படி ராமாவதாரத்திலே நான் விடைவிடாத துக்கம் நிரந்தரம் துக்கம் தொடர்ந்து துக்கத்தையே நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் பரதந்திரேன எனக்கு சுதந்திரம் கிடையாது நான் அடிமை ஸோ அதனால் பரதந்திரம் பிரத்தியார் வசத்தில் இருந்ததுனால நூனம் சுதந்திரக ககபவேது அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த துக்கமெல்லாம் வந்தது யாருக்கு தான்ப்பா சுதந்திரம் இருக்குன்னு கேட்குறேன்
पश्चात् कालवशात् प्राप्तः स्वर्गः मे भ्रातृभिः सह परतन्त्रस्य का वार्ता वक्तव्या विबुधेन वै ஸோ பஷாத் காலவஷாத் பிராப்தக சொர்க்கா திருப்பி நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன் ஸோ சாந்தானிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகத்தையே தனியாக அமைச்சுட்டார் இல்லையா ஸோ அந்த லோகத்துக்கு ராமர் பின்னாடி போயிட்டார் சொர்க்கா மே பிராத்ருபிஹி சகா என்னுடைய பிரதர்ஸ் எல்லாரும் அழிச்சுண்டு நான் அந்த சொர்க்க லோகத்துக்கு போயிட்டேன் சொர்க்கம்னு சொல்ல முடியாது வைகுண்டமும் கிடையாது ஸோ சாந்தானிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனக்காக ஒரு இது அந்த லோகத்தில் தான் ராமர் அவதாரமாக அங்கே தான் இருக்கார் ஸோ அப்படியே அந்த இடத்துல நான் போனேன் பரதந்திரசிய காவார்த்தா என்னத்தை பேசுறதுப்பா அடிமைகளுக்கெல்லாம் என்ன பேச்சு என்ன தான் செய்ய முடியும் அடிமைகள் நம்மலாம் பரதந்திரம் பிரத்தியாருக்கு அடிமையாக இருக்கும் நம்மலாம் ஸோ பக்தவியா என்ன சொல்கிறது விபுதேனவை தேவர்களால் என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்க இன்னும் கேட்குறேன் परतंत्रो अपि अस्मि अहं नूनं पद्मयोने निशामय तथा त्वमपि रुद्रश्च सर्वे च अन्ये सुरोत्तमाः ஸோ நான் நிச்சயமாக நான் வந்து அடிமைதான் தேவிக்கு அடிமை பரதந்திரனாக இருக்கிறேன் எனக்கு சுதந்திரம் கிடையாது பத்மயோனே ஹே தாமரையில் பிறந்த பிரம்மாவே நீயும் தான் நிஷாமையை கேட்டுக்கோ ததா துவமபி நீயும் தான் ருத்ரனும் அப்படிதான் சர்வேச்ச அந்நியே எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய சுரோத்தமர்கள் தேவர்கள் எல்லாரும் அந்த தேவிக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க देवी भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां चतुर्थस्कन्धे ब्रह्माण्डं प्रति विष्णुवाक्यं नाम अष्टादशोऽध्यायः सर्वं जगन्नाथमस्तु।